ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. என்ன எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமனோடைய தி டெஸ்டினி எஃப்எஃப் இருக்கடா, அதோட ஃபைனல் பார்ட். ஓகேவா? 12 பார்ட் கொடுத்துருப்போம். 13 பார்ட் வித் ஃபைனல். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. லாஸ்ட் பார்ட் எப்படி விட்டுருப்போம் அப்படின்னா, நம்ம டே அண்ட் ஜிமின் 2 பேரும் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஜிமின் டேக்கிட்ட கொஞ்சம் ஃபைட் பண்ணிட்டு அப்படி தூங்கியிருப்பாங்க. அப்படி கண்டிப்பாக பண்ணிக்கலாம்டா. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜிமின் எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் டே இல்லை, டே எந்திரிச்சு எங்கேயும் வெளில போயிருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாரு. இப்போ தான் அவருக்கு தோணுது, சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அவருக்கும் சரி, நம்ம பேபிக்கும் சரி, நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதை யோசிச்சு பார்க்குறாரு. இப்போ மணி இல்லையே சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிமினுக்கு எப்போயுமே வந்துட்டு மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பிடிக்காது. அவருக்கு வந்துட்டு எப்போயுமே ஒரு ஓன் ஃபீல்டில் தான் நிற்கணும்னு நினச்சிட்ருப்பாரு. இப்போ யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறது, மணி வேணுமே, என்ன பண்ணலாம், நம்ம எங்கன்னா ஒர்க்குக்கு போகலான்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய வீட்டில் பையன் எல்லாருக்குமே தெரியும், கிம் குரூப்போட ஒரு பையன். ஒரு சாதாரண ஒரு பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு போனால் நம்ம ஃபேமிலி தப்பாக பேசுவாங்க, வேண்டாம், என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. மணி கண்டிப்பாக வேணுமே, நம்ம வந்து தேவையான பணத்தை நம்பி இருக்கக்கூடாது, நம்ம குழந்தைக்கும் சரி நம்மளுக்கும் சரி தேவையான நம்மளே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு இருக்கும்போது ஜிமினுக்கு இப்போ ஒரு கால் வருது. ஜிமின் பார்க்குறாங்க, ஃபிலிக்ஸா சொல்லி பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸ் சார் நம்ம ஜிமினோட செக்ரட்டரி. ஓகேவா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஜிமின் பார்க்குறாங்க, ஃபிலிக்ஸ் கால் பண்ணுறா சொல்லிட்டு இப்போ ஜிமின் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ சார், எப்போ வருவீங்க சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு தெரியல, நீங்கள் எப்போ வருவீங்க, நீங்கள் விட்டு போன ஒரு கலை அப்படியே இருக்குது, எப்போ வந்து பார்ப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நானா சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் விட்டு போன ஒரு கலை அப்படியே இருக்குது, இது அந்த ஒர்க்கு போய் யாருமே தொடவே இல்லை, அப்படியே இருக்குது, நீங்கள் எப்போ வருவீங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நியூ நம்பருக்கு மாற்றியாச்சு. என்ன சொல்கிறாங்க, உங்களோட நியூ மொபைல் நம்பருக்கு எல்லாமே மாற்றியாச்சு. உங்களுக்கு தேவையான உங்கள் கிரெடிட் கார்டு, அப்போ உங்கள் டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் சென்ட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு? அம்மா சென்ட் பண்ணியாச்சு, நீங்கள் இருக்கிற இப்போ நியூ அட்ரஸ்க்கு வந்துட்டு சென்ட் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் இப்போ ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கிற லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், நாளைக்கு நீங்கள் வந்துடுங்க கண்டிப்பாக, ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டு லைட்டாக யோசிக்கிறாங்க. இதெல்லாம் யார் பண்ணி நல்லா தெரியும், நீ தானே, எனக்கு எது வேணாலும் அது எனக்கு எனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறதுக்கு யோசிச்சிருவல அப்படி சொல்லி பார்க்குறாங்க. எந்த இடத்துல நான் கஷ்டப்படக்கூடாது அப்படி தானே சொல்லிட்டு நம்ம ஜிம்னு நினைக்கிறாங்க. வேறு யாரும் நம்ம ஜேகப் சென்ட் பண்ணியிருக்காரு. இப்போது வீட்டோட டோர் பிள்ளை ரிங்க் ஆகுது. ஜிமின் வெளில போய் பார்த்தாங்க, அங்கே ஒரு கொரியர் பாய் நிற்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, இங்கே ஜிமின் சொல்கிறாங்க, நான் தான் சொல்கிறாங்க. இப்போ சைன் பண்ணி வாங்குறாரு. பார்த்தா அதில் அவருடைய கோல்டன் கார்டு, பிளாக் கார்டு, அப்புறம் எல்லா கார்டுமே இருக்குது. அவர் யூஸ் பண்ணுவார், எல்லா கார்டுமே அதில் இருக்குது. அவர் பேங்க் டீட்டெயில்ஸ், அது பேங்க் புக் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி இருக்க அவருக்கு இனிமேல் அவருக்கான மணி அப்படின்னு யோசிக்க தேவையில்லை, எல்லாமே அவர் நேம் உள்ளது எல்லாமே அவர்கிட்ட வந்துருச்சு. இப்போ ஜிமின் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு சரி ஓகே சொல்லிட்டு பேபிக்கு நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கலாம் சொல்லிட்டு பேபி தூக்கிட்டு அவர் இப்போது சூப்பர் மார்க்கெட் தான் போகிறாரு. போய்ட்டு அவங்களும் பர்ச்சேஸ்லாம் அவங்களோட திங்ஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. எப்போ நம்ம பேபி வந்துட்டு முன்னாடி ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து குழந்தைய வச்சுப்போம்ல, அந்த மாதிரி அவர் மாட்டிக்கிட்டு அப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. ஒவ்வொன்றும் என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த ட்ராலியில் ஒவ்வொரு பொருள் எடுத்து போட்டுருக்காங்க. இப்போ ஒரு எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நம்ம ஒன்றை இது காலி அடிச்சு தானே சொல்லிட்டுருக்காங்க, என்னென்ன காமடா என்னோட பர்ஃப்யூம் காலி அடிச்சு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ அவங்க பார்த்து 2 பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்து ஜிமின் கண்ணில் அப்படி கூட டேர்ஸ், ஏன்னா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறாங்க. சியோல் வந்ததுக்கப்புறம் கூட வந்து நம்ம பார்க்கவே இல்லை, எப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி கண்ணில் டேர்ஸ் வருது. ஏன்னா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 1 year 8 months மேலே போய் நான் இப்போ தான் பார்க்குறாங்க. வேறு யாரில் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் நாம்ஜின் தான். ஓகேவா? அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி கரெக்ட் டேஸோடையே பொறுக்கிட்டு போகிறாங்க. அம்மா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது சின்ன அப்படி திரும்பி பார்த்துட்டு பயங்கர ஒரு மாதிரி அப்படி ஒரு ஹாப்பினஸ் அவர் யாரும் சொல்லவே முடியல. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஓடி போய் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பேபியோட சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவரோட சின்ன என்ன சொல்ல தெரியல, அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிடுறாரு. ஹக் பண்ணி அப்படியே வந்துட்டு ஹெட்லாம் கிஸ் பண்ணுறாரு. டே தங்க எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அம்மா நல்லா இருக்க, நீங்கள் சொல்கிறாங்க நல்லா இருக்கா, ஏன்டா அப்பா அம்மா இருக்கிற உனக்கு ஞாபகம் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. எங்கள் மேலே இன்னும் கோவம் சொல்கிறாங்க. அம்மா தப்பு பண்ணிட்டேன், அம்மா மேலே கோவம் உனக்கு சொல்கிறாங்க. இல்லைம்மா அதில் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்டா யாரும் போய் இருந்துட்டு எங்கே போயிட்டேன் நீ அப்படி கேட்குறாங்க. நீ எப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது நம்ம இருக்கெல்லாம் பயங்கர டேஸ். இத்தனை டேஸ்க்கு அப்புறம் ஜிம்னு பார்க்குறாங்க இல்லையா. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டாடி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்ன போய்ட்டு ஜிம்னு ஹக் பண்ணுறாங்க. டாடி எப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சின்ன பேப்பர் எடுத்துக்கிறாரு. நம்ம ஜிம்னோட அந்த பேக்லேருந்து பேபி மட்டும் அவர் எடுத்து அவர் வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் டாட். சாரி சொல்கிறாங்க. பாரு சாரி சொல்லக்கூடாது, இப்போ நீ எப்படி இருக்கா உன்னோட பர்சனல் லைஃப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நம்மளுக்குள்ள என்ன இருந்தாலும் நம்ம அம்மா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, அவங்க ஏற்கனவே நம்மளால் ஹார்ட் ஆகிருக்காங்க சொல்லிட்டு நான் நல்லா இருக்கேன்ப்பா, இப்போ முன்னாடி மாதிரி அவர் இல்லை, நல்லா தான் பார்த்துக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் பேபி சேஃபாக தான் இருக்கும் அவர் கூட சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. நீ உண்மையாக சொல்கிறேன், ஜிமின் சொல்கிறாங்க உண்மையாக சொல்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ அவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம
ஜின்னு தான் ஜிம்னுட்ட அவ்வளோ பேசுகிறாரு, ஏன் இப்படி கஷ்டப்பட்ட, நான் வந்து நல்ல அம்மாவே இல்லையா உனக்கு சொல்கிறாங்க. அம்மா என்ன பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. பிள்ளை இல்லை உண்மையாகவே நான் உனக்கு நல்ல அம்மாவே இல்லை இருந்ததுன்னா நான் உன்னை வெளில போக விட்டுருக்க மாட்டேன், உங்கள்கிட்ட கோவப்பட்டிருக்க மாட்டேன். அந்த டைமில் நான் வந்துட்டு யோசிக்காமல் நாங்கள் பாட்டு கத்திக்கிட்டே இருந்துட்டோம். நீ பாட்டு விட்டு வெளில போயிட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், இந்த பேபி பெற்று இருக்கும்போது எவ்வளோ வலி அனுபவிச்சு சொல்கிறேன். நம்ம ஜின்னு ரொம்ப அழகாங்க. அம்மா அழாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், பேபி நல்லா தான் இருக்குது சொல்கிறேன். நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. அவருக்கு பேபிலாம் தூக்கி அப்படி கிஸ் பண்ணுறாரு, அவ்வளோ அழகாக இருக்கான்னு தங்கம் சொல்லிட்டு. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த ஃபேஸ் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. ஓ அவன் வந்துட்டு இவன் ஹஸ்பண்ட் மாதிரி தான் இருப்பான்னு சொல்லி ஜேகப் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் கண்ணை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கேன். அந்த கண் வந்துட்டு நம்ஜனுக்கு நம்ஜன் ஜிமினுக்கு ஜேகப் 3 பேருக்கு ஒரே மாதிரி ஐஸ் இருக்கும். அப்போ அது பார்க்கும்போது நல்ல வேலை கண் எங்கேயுமா இருக்குது, அதுவே ஹாப்பி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. கிராண்ட் சன் அதுக்கே கொஞ்சிறாங்க. ஐயோ விஹான் தங்கம் எவ்வளோ அழகாக இருக்கீங்க என் செல்லம் சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அழகாக கொஞ்சிட்டாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கம்மா. அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் நல்லா இருக்கிறது இருக்குண்டா, நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் நீ ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வெளியே வரோம், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கிராண்ட்ஃபா வீட்டில் எல்லோரும் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க தெரியுமா, உன்னோட தங்கச்சி ஏன்னா எல்லோரும் அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கோம். நீயா வரணும், நீயே வந்துட்டு வருவோன்னு சொன்னாலும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போ நம்ம வருவேன், நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணலையா, அப்பா அம்மாவை பார்க்கணும், கிராண்ட்ஃபா பார்க்கணும் தோணலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க, பாரு நீ வர, ஓகேவா, நம்ம வீட்டுக்கு நீ நைட்டு டின்னருக்கு வர சொல்கிறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க. சரி ஓகே, இன்றைக்கி வரலாம் கூட வரல, நாளைக்கு நீ வரணும், இல்லை நாளைக்கு கண்டிப்பாக நீ டின்னருக்கு வந்தே ஆகணும் சொல்கிறாங்க. ஜிமின் ஓகேம்மா நான் வரேன் அப்படி சொல்கிறாங்க. பேபி தூக்கிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா சொல்லிட்டு அவரும் நம்ம சின்னக்கிட்ட நம்பிட்டு நல்லா ஹாப்பியாக பேசிட்டு அப்படியே பேபி தூக்கிட்டு வராரு வீட்டுக்கு. அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வராரு. இங்கே கரெக்டாக வீட்டுக்கு உள்ள என்ட்ரு ஆகுற முன்னாடியே இங்கே நம்ம டேவும் காயும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா இன்னமும் உன்னோட அப்பா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது சொல்லி கேட்குறாங்க. நானும் எவ்வளோ தேட்டேன்டா, நைட்டு பகல்னு சொல்லிட்டு தூங்காமல் தேடிட்டு இருக்கேன். இப்போ தூங்கி எந்திரிச்சதுமே அவர் தேடி தானே நான் போனேன். அந்த எவ்வளோ தேடுறேன் எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. எனக்கு பயமாக இருக்கா காய் சொல்கிறாங்க. என்ன இருக்காமா, ஏன்னா இப்போ வந்துட்டு விஹானும் ஜிம்னி என் கூட இருக்காங்க. இங்கே என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சா எதனா பண்ணிட்டு வரணும்னு பயமாக இருக்குது. அதுவும் என் கூட இருக்காங்க தெரிஞ்சால் இன்னும் கோவப்படுவாரோ, என்ன ஜிம்னி எதனா கொண்டு நினைப்பாரோ, பேபி எதனா பண்ணிட்டு வரணும் பயமாக இருக்கட்டா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பயம் இல்லை. இப்போ அவர் வந்து வெளில தப்பிச்சிட்டாரு, எங்கே இருக்க கண்டுபிடிக்க முடியல, என்ன பேபிக்கு எதனா ஆயிருமா, ஜிம்னுக்கு எதனா ஆயிருமான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. அதுவும் அப்படியே பயங்கர ஹெட்டுக்கு அவருக்கு இதே பற்றி யோசிச்சுக்கிட்டனால அப்படி ஒரு மாதிரி ஹேர் போட்டு அப்படி ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. அவருக்கு முடியல. இப்போ நம்ம ஜிம்மின் டவுனில் என்ட்ரு ஆகுறாங்க. அவர் வந்து இதெல்லாம் எதுவும் காதில் வாங்க மாதிரி கேஷுவலாக வராங்க. கேஷுவலாக வந்துட்டு காய் எப்படி சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், என்னை பற்றினா யாரும் இது கால் பண்ண தேவையில்ல, ஓகேவா, பேபிக்கு எனக்கு எதுவும் ஆகாது அப்படி சொல்கிறாங்க. என்னடா இப்படி பேச சொல்லிட்டு டேவும் காய் பார்க்குறாங்க. ஏன்னா இவன் தான் ஃபஸ்ட்டு பயந்தான், இவங்க அப்பா தப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னப்போ அவ்வளோ பயந்தானே சொல்லிட்டு இப்போ அவ்வளோ கேஷுவலாக பேசுகிறான் அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. இப்போ காய் கேட்குறாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறேன்துக்கு. ஆமாம் கண்டிப்பாக அவரால் எங்களை இந்த ஆபத்து வராது, எனக்கு பயம் இல்லை, அதனால் நீங்கள் யாரும் எங்களை நினச்சி கவலைப்பட வேணாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்க வேணாம், நைட்டு பகல் அலைஞ்சி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எதை வச்சு சொல்கிறான் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ காய் பார்க்குறாங்க. நான் கேட்குறது தப்பாக நினச்சிக்காது ஜிமின் நீ சொல்லு உண்மையாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு என்ன சொல்கிறேன்னா, என்ன ஒருத்தவங்க தப்பாக பார்த்தாங்கனாலே என்னோடய அண்ணா அவங்கள உண்டிலன்னு பண்ணிவிடுவான் அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு அவன் பார்க்குற கண்ணை தோண்டி எடுத்துருவான். அப்படி இருக்கப்போ இந்த அளவுக்கு ஒரு பர்சனல் என்ன ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னா என்னோட அண்ணா சும்மா விடுவானா சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் டேக்கும் காய்க்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஹோப் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போது அப்படியே ஒரு ஆஃபீஸ் பார்க்கலாம்டா, ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு விண்டோஸ் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க, வெளில பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அவங்க பின்னாடி ஒரு செக்ரட்டரி, அப்புறம் அவங்களோட இன்னொரு பர்சன் நிற்கிறாங்க. வேறு இல்லை நம்ம சுகா அண்டு மேக்க நிற்கிறாங்க. அவங்க விண்டோஸ்கிட்ட நிற்கிற நம்ம ஜேகப். ஓகேவா, ஹோபி எப்படி சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க. நீ என்னோட அப்பாவை ஏதோ பண்ண போகிறேன்னா சொன்னேன், நான் ஏதோ பண்ணிவிடுவேன் அப்படிலாம் நினச்சேன். நீ ஜஸ்ட் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டேன், எதுவுமே பண்ணாமல் அதை இதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட, இதுக்காக நீ அவ்வளோ கோவப்பட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. இப்போது ஜேகப் பார்க்குறாங்க. லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது கரெக்டாக ஒரு பர்சன் தான் என்ட்ரு ஆகுறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம அம்ஜுன் தான் ஜேகப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகப் திரும்புறாரு. டேட் சொல்கிறாங்க. இல்லை நான் உன்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன தான் பண்ண உன் தம்பிக்காக எனக்கு புரியலையே, அந்த பர்சன் எங்கே இருக்கான், அவன் தப்பிச்சு போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அவனால 41 ஜிமினுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. அது எப்படி நான் என் தம்பிக்கு ஆபத்தோட வர விடுவேன், ஃபஸ்ட்டு அவங்க பட்ட கஷ்டத்துக்கான அந்த பனிஷ்மெண்ட்டே நான் அவங்களுக்கு கொடுத்து முடிக்காதப்போ எப்படி வந்துட்டு அவங்கள சும்மா வெளில விடுவான்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு அவங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜேகப் தலையிட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆமாம் அவனை அரெஸ்ட் பண்ண வச்சேன் எல்லாருக்கும் முன்னாடி, பப்ளிக் முன்னாடி வந்து அரெஸ்ட் பண்ண வச்சேன். அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறப்பே நான் வந்துட்டு அதை எஸ்கேப் ஆகுது, அவங்க வந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டா சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் என்னோட ஆள் முடிச்சு கிட்னாப் பண்ணிட்டா சொல்கிறாங்க. கிட்னாப் சொல்கிறாங்க. ஆமாம் நான் கிட்னாப் பண்ணிட்டேன், அது எப்படி என் தம்பி நரக வேதனை வந்து அனுபவிச்சிருக்கான், அதுக்காக நான் சும்மா விடுவேன் அவனை சொல்கிறாங்க. ஏன்னா ஜஸ்ட்டு இவங்க போய்ட்டு ஜெயிலில் உட்காந்துருப்பான், அங்கே 3 வேளை நல்ல சாப்பாடு, நல்லா அழகாக சொகுசான வாழ்க்கை, அதுக்கு பேர் பனிஷ்மெண்ட்டாக என்ன சொல்கிறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புறதுலாம் ஒரு பனிஷ்மெண்ட்டாக சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிற ஜேகப் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்கடா. இங்கே ஒரு பர்சனை கிட்னாப் பண்ணிவிட்டு இங்கே பாரு இப்போ நீ ஒரு வீடியோலாம் போடுறா சொல்கிறாங்க. என்ன இந்த அவனுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு வீடியோ போடு,
நான் வந்து தப்பிச்சு போகிறேன் நீ சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு ஏர்போர்ட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி தப்பிச்சு போகிறேன், எனக்கு இந்த நாட்டில் இருக்க விருப்பம் இல்லை, நான் பண்ணது தப்பு தான், எனக்கு அதுக்காக என்னால் தண்டனை அனுப்பிக்க முடியாது, வேறு ஒரு நாட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறாங்க. பப்ளிக்காக அப்லோட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ யார் இருக்கா எனக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க, எதுவுமே சொல்லாமல் கூட்டிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போது ஒரு கேங் அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெரிய குடோன், எப்படின்னா ரூம் வெயிலே படாத ஒரு குடோனு, ரொம்ப டார்க்காக அப்படி வெளிச்சமே இல்லாத ஒரு ரூம். அந்த ரூமில் அவருக்கு கை கால் சொல்ல ஃபுல்லாக சங்கிலியில் கட்டி வைக்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க, ஏய் நீ யார், எதுக்காக என்ன இப்படி பண்ணுற, நீ யாரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போது அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு பர்சனை ப்ரெக்னெண்ட்டாக கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் யோசிக்காமல் 6 மந்த்தாக வெயிலோட வெளிச்சத்தை காட்டாமல் சாப்பாடு சரியாக கொடுக்காம நான் அப்படியே வந்துட்டு தூக்கத்துலேயே வந்துட்டு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போதை போட்டு டார்ச்சர் பண்ணி அணுவாக ஒரு ஏஞ்சலை டார்ச்சர் பண்ணல, ஒரு ஹியூமனை பார்க்காம ப்ரெக்னென்ட் ஆனால் பையன் சொல்லிட்டு பார்க்காம பண்ணல. அந்த பையனுடைய அண்ணா சரியாக சொல்கிறாங்க, இப்போ யார் மேலே கையை வைக்கணும்னு தெரியாமல் வச்சுட்டல நீ சொல்கிறாங்க, அப்படியே அவனை விட்டுருன்னு நினச்சியா, நீ எப்படி உன் பையன் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வச்சிருவான், நீ வந்து சேஃபாக இருந்து கொஞ்சம் நாள் வெளில வந்துடலாம்னு நினச்சியா அப்படி கேட்குறாங்க. அப்படி ஒரு கனவு கண்டுட்டு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ சொல்கிறாங்க, நான் வந்துட்டு நீ யாரும் வந்துட்டு டார்ச்சர் பண்ணி அவங்களோட ஒரே ஒரு அண்ணா ஓகேவா, கிம் குரூப்போட ஃபர்ஸ்ட் பையன் கிம் ஜங்கோசக் ஓகேவா சொல்கிறாங்க, நீ டார்ச்சர் பண்ணது செகண்ட் சிஓவான கிம் ஜிமினா ஓகே சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, அது நீ சொல்கிறாங்க, ஆமாம் யார் மேலே கை வைக்கணும்னு தெரியாமல் வச்சிருக்கு, அப்படியே அவன் வந்து அவன் பின்னாடி பேக்ரவுண்டு இல்லைனா கூட ஒரு ப்ரெக்னென்ட்டான ஒரு பையனை ஒரு கொஞ்சம் கூட மனிதமே இல்லாமல் இப்படி தான் டார்ச்சர் பண்ணிவான், உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது அந்த பர்சனில் பேச முடியல, நம்ம ஜேகோ அப்படியே கண்ணத்தில் பள்ளின்னு அரைகிறாரு. பக்கத்தில் உள்ளவங்களும் அப்படியே தள்ளி போயிடறாங்க. அந்த பாடி கார்ட்ஸில் அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. எவ்வளோ தைரியம் தான், என் தம்பி மேலே பூ மாதிரி இருந்த ஒரு பையன் எப்படி தெரியுமா, அவன் போட்ட ட்ரெஸ்ஸு, அவன் இருந்த விதம், அவன் வளர்ந்த விதம், அவனை பற்றி என்ன தெரியும் உனக்கு, எப்படி ஒரு லைஃப் அவன் கொடுத்துருக்கான், வாழ்க்கையில் அவன் படாத கஷ்டத்தெல்லாம் பட்டிருக்கான், காரணம் நீ தானே அப்படி சொல்லிட்டு அவனை கிட்னாப் பண்ணிட்டு வந்து என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கா சொல்லிட்டு நம்ம ஜேகப் தான் அவர் கண்டது அப்படியே அவருக்கு சீக்ஸ் அப்படியே கிரிப் பண்ணி பிடிக்க, அப்படியே அவருக்கு விட்டு அவர் டீத்தெல்லாம் உடஞ்சிட்டு போல இருக்கா, அந்த அளவுக்கு அப்படியே கிரிப் பண்ணி பிடிக்கிறாரு. அவரோட கோபம் ஒரு கண்ணில் அப்படி ஒரு கோபம் தெரியுது, ஏன் தம்பியை நீ தொட்டிருக்கல சொல்கிற, அப்படி வந்துட்டு என் உயரியன் தொட்ட மாதிரி பண்ணியிருக்கடா சொல்லிட்டு அவர் அப்படி இது பண்ணிட்டு இருக்காரு. எங்களால் பார்த்து பயப்படுறாங்க. இப்போ எடுத்துருவாங்க சொல்கிறாங்க, சார் சொல்கிறாங்க எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் கரண்ட் ஷாக்காக நம்ம ஜேகப்பே வைக்கிறாங்க. அந்த பர்சனோட துடிச்சு போகிறாங்க. கரண்ட் ஷாக் கொடுத்து எடுக்கிறாரு. இங்கே பாரு, ஒரே நாளாக ஒன்று அனுப்பிட நினைக்கிறா சரியா, ஒவ்வொரு நாளும் ஏன்டா நம்ம தொட்டோம் அந்த பையனை, வாழ்க்கையில் எதுக்காக அப்படி ஒரு பர்சனுக்கு கஷ்டத்தை கொடுத்தோம் சொல்லிட்டு நீ வந்துட்டு அந்த வழி வேதனை அனுபவிச்சுட்டு தான் மேலே போகணும்னு சொல்லிட்டு அவர் எவ்ரி டே வந்துட்டு சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்காரு. வச்சு கிட்னாப் பண்ண டேலேருந்து எவ்ரிடே வந்துட்டு சாப்பாடு கொடுக்காம வெயில காட்டாமல் வந்துட்டு கரண்ட் ஷாக் கொடுக்குறதும் அட்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த பர்சனால் இது மாதிரி வாழவே முடியாது, தயவு செஞ்சு கொண்டுட்டா பரவாயில்ல அந்த நிலைமை கூட்டிகிட்டு போயிட்டு கடைசி ஆனால் என் கையில் நான் கொல்ல மாட்டேன் ஓகேவா, ஒன்று மாதிரி பர்சன் என் கையில் நான் கொலை பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இந்த பர்சன் தூக்கிட்டு வந்துட்டு ஒரு நட்டு காட்டில் ஒரு பெரிய ஃபாரஸ்ட், ஏன்னா என்னோட தம்பியை நீ நடு காட்டில் அலைய விட்டுருக்க ஓகேவா, வயிற்றில் குழந்தையோட நடு காட்டில் அப்படி தேடி வந்து உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக குழந்தையோட உயிரையும் அவரோட உயிரையும் காப்பாற்றுக்காக அழைஞ்சிருக்கான். அந்த வழியை நான் மறக்கவே மாட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜேகப் தான் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு நடு காட்டில் வந்துட்டு நிற்க வச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க மேலே அந்த அதாவது நம்ம கோட்டில் இருக்கிற தான் ஆடு அதோட பிளட்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம புலி சிங்கத்துக்குலாம் டக்குன்னு பிடிக்க முடியாது அந்த அனிமல்ஸோட பிளட்டு, அது மாதிரி பிளட்டை வந்துட்டு அந்த பர்சன் மேலே ஊற்றி விட்டுட்டு அப்படி நடு சென்டரில் ஒரு மரத்தில் கட்டி வச்சு அந்த பிளட்டை அவங்க மேலே ஊற்றிட்டு அப்படி தனித்தனியாக போயிடுறாங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு ட்ரோன் கேமரா வச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல நடக்க சொல்லிட்டு. இப்போது அந்த ஸ்மெல்லுக்கு பார்த்ததும் எல்லா அனிமல்ஸும் அந்த இடத்துல அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. கரடி, சிங்கம், புலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பர்சனை போய்ட்டு அப்படியே அட்டாக் பண்ணுது. அப்படி போய்ட்டு பாஞ்சு அப்படியே வந்துட்டு பைட் பண்ணி அப்படியே வந்துட்டு பர்சன் அங்கேயே வந்துட்டு எப்படி சொல்கிறது, அனிமல்ஸ் வந்துட்டு அப்படியே அந்த பர்சனை இல்லாமல் பண்ணிடுது. அந்த அளவுக்கு அவர் இறந்து போயிருப்பார். அவருடைய டெத் வந்து ரொம்ப கோரமாக இருந்திருக்கும். இப்போ ஜேகப் சொல்லி முடிக்க அங்கே அப்படிங்க ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அதை நினைக்கும் போதே ஏன்னா அவங்க கேட்கும் போதே அப்படி இருக்கு, அவங்க லைட்டாக இமேஜின் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும். நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. ஜேகப் சொல்கிறாங்க, இல்லை என்னால் இப்போ தான் அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, தன்னோட பையனை கஷ்டப்பட்டவங்கள பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் இந்த அளவுக்கு அவர் கொடுக்கணும்னு நினச்சிப்பாரு. ஜஸ்ட் ஒரு கண்ணால் ஷூட் பண்ணால் செத்து போயிருப்பான்னு அவர் நினச்சிருப்பாரு. நான் வந்து ஒரு நிமிஷத்தை பண்ண வேண்டிய வேலையை நீ இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா என் தம்பிப்பட்ட கஷ்டம் அப்படி 6 மாதம், ஒரு நாள் 2 நாள் இல்லை 6 மாதம் வந்துட்டு அந்த இருட்டு அறைக்குள்ளே இருந்திருக்கான், சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கான். எப்படி பிறந்து வளர்ந்த ஒரு என் தம்பி எந்த மாதிரி கார் டிசைன் பார்த்து ஒரு காரை சூஸ் பண்ணால் கூட டிசைன் பார்ப்பான். அப்படி வளர்ந்த ஒரு பையனை, ஒரு பிரின்ஸ் மாதிரி இந்த ஒரு பையனை எந்த நிலைமைக்கு அவன் ஆளாக்கியிருந்தான். அப்படி போனால் சாதாரணமாக சாவை காட்டிடுவான். நான் சொல்லி கேட்குறாங்க, அவன் இறந்து போகும்போது நிறைய வேதனை பார்த்து தானே போயிருப்பான் சொல்லிட்டு, அப்போ தான் என்னோட தம்பிப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் சொல்ல அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி இறங்க. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா சுகாவே அவங்க அப்பா வேணா அவன் பையன் கூட பார்க்கும்போது கொலை பார்த்தவர் தானே. அப்படி இருந்தும் நம்ம ஜேகப் வந்து இந்த அளவுக்கு தம்பி மேலே பாசமாக இந்த அளவுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன இதெல்லாம் பண்ணியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன், என் தம்பி மேலே ஒருத்தவங்க கையை வச்சாங்க அப்படின்னா அவங்க உயிரை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த மாதிரி தான் இதோட மோசமாக கூட எடுத்துருக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்ல
இப்போது நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க, நீனும் நம்ம ஜெமினும் ஒன்றா பிறந்தவங்க, உனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்றா நீயும் எப்பவுமே துடிப்பீங்க. ஆனால் வந்துட்டு எத்தனை டைம் பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாத்தனை டேவிடும் இன்றைக்கி தான் நான் வந்துட்டு என் பசங்க மாதிரி ஒரு யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு தம்பிக்காக ஒரு அண்ணன் லைக் எப்படின்னா ஒரு ராமன் லக்ஷ்மணன் மாதிரி இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தம்பி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பான். ஒன்று மாதிரி ஒரு அண்ணன் அவனுக்கு கிடைக்கிறதுக்கும் அவன் மாதிரி ஒரு தம்பி உனக்கு கிடைக்கிறதுக்கும் உண்மையாகவே நான் கொடுத்து வச்சவங்க எனக்கு 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் பையன் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்காது. அவனெல்லாம் பார்த்து பண்ண சொல்லி கேட்குறாங்க. இன்னமும் நம்ம நம்பிச்சிருக்கு வந்துட்டு டேமில் வந்து கோவம் போகலை. அவருக்கு வந்துட்டு எப்படி தானே அவனாலையும் ஒரு கஷ்டப்பட்டிருக்கான ஜெமிலுக்கு கஷ்டப்பட காரணம் நம்பிட்டே தானே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இல்லைப்பா பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஓகேவா, அவன் நல்லா தான் இருக்கான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் நம்ம டேவும் காயும் அப்படி இமேஜினே பண்ணி பார்த்தாருங்க. ஜேகோப்கிட்ட மாட்டிக்கிறேன். ஏன்னா ஜேகோப் ஒரு பசங்க தெரியும் எல்லாருக்குமே ரொம்ப கோவம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, தப்பு பண்ணால் எந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குன்னு தெரியும் இல்லையா. அவர் இப்போ என்ன மாதிரி பண்ணியிருப்பாரு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க. அவர் வந்து இப்போ உயிரோட இல்லை, மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் தான் நாட்டோட தப்பிச்சு போயிருக்காருன்னு அர்த்தம். ஆனால் இவங்க வந்துட்டு இதை பண்ணிட்டாங்க சொல்லிட்டு அவருக்கு புரியுது. இப்போ நம்ம டேக் ஒரு ரிலாக்ஸாக இருக்கேன். தன்னோட அம்மாவை கொண்டவர் தன்னோட ஓன் பிரதரை அதை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் உயிரோட வாழ டிஸ்வான பாசம் இல்லை. ஏன்னா ஜெமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க தெரிஞ்சு கூட அவர் சித்திரவதை படுத்துனது, அதுக்கப்புறம் இவ்வளவும் டேவையும் விட்டா கொள்றதுக்கு ட்ரை பண்ணவர். அந்த அளவுக்குலாம் இருக்கும்போது அவர் வந்து டெத்துக்கு தான் டிசர்வ் அப்படி சொல்லிட்டு நம்ம நினைக்கிறாங்க. இப்போ தான் டேக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. இனிமேல் வந்துட்டு இப்போ ஜெமினுக்கும் பேபிக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படா சொல்லிட்டு அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குடா. இப்போது நெக்ஸ்ட் டே தானே நம்ம ஜெமின் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அழகாக ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெமின் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு ரிங் இருக்குது, வெட்டிங் ரிங்கு, ஒரு ஃபேக் ரிங், அதை எடுத்து போகலான்னு போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பேபி கிட்ட க்யூட்டாக அடைஞ்சு பாரு. ஏன்னா நம்ம ஜெமின் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வந்துட்டு பெட்டில் பேபி இப்போ தான் வந்து பேபி அந்தளவுக்கு ஆசை தொட்டு பார்த்து கொஞ்சிறாரு. ஏன்னா ஒரு தூக்கினதே இல்லை இல்லையா. அதனால தான் இப்போ நம்ம பேபி தான் ஆச்சு. டேவோட ஹேரை டைட்டாக பிடிச்சிருக்கு. நம்ம ஜெமின் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி பிடிக்குது. அது ஏதோ கோபத்தில் பார்க்குற மாதிரி பார்க்குது. நீ ஏன் என்னை பார்க்க வரல, நீ என்னை தூக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தில் பார்க்குற மாதிரி பிடிக்குது. டைட்டாக ஹேரை பிடிச்சி ஒரு மாதிரி சாச்சிக்கெலாம் மட்டும் பைட் பண்ணுது. இன்னும் பல்லெல்லாம் கூட என்ன வரலான்னு அதுக்கெல்லாம் பைட் பண்ணுது. டேக்கரெல்லாம் புரியுது. கோவமாக இருக்கே டாடா மேலே. கோவமாக இருக்கியா, மன்னிச்சிரு டாடா மன்னிச்சிரியா சொல்லிட்டு ரொம்ப அழகாக கேட்டுட்டு இருக்காரு. தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கொஞ்சிறாரு. அவ்வளோ லவ் அந்த பேபி மேலே டைட்டாக பண்ணிக்கிறாங்க. எனக்கு உன்னையும் உன்னோட அம்மாவும் அவ்வளோ பிடிக்கும். சரியா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடுறேன். ஆனால் இனிமேல் அந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் மருந்தா உங்க நல்லா பார்த்துப்போம் ஓகேவா. நீங்கள் என்ன மன்னிப்பீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்டு இருக்காங்க. ஜிமினி தான் டிசைன் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டு ரெடியாகிட்டு இருக்காரு. இப்போ பேபி தான் வந்துட்டு இன்னும் டேவோட சிக்கெலாம் போய்ட்டு ஒரு மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு அவருக்கு கூசுற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த ஹாப்பினஸ்லாம் வந்து பார்க்காம போயிட்டேனே, நீ பிறந்தப்ப நான் உன்னோட கையில் எடுக்காமல் போயிட்டேனே, நான் உனக்கு இப்படி மிஸ் பண்ணிட்டேனே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நான் காரணமாயிட்டேன் சொல்லிட்டு அவர் பேபி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போது தான் நம்ம பேபி சிட்டர் வராங்க. சார் சொல்கிறாங்க சொல்கிறாங்க பேபிக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணணும் ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ பேபி கொடுக்குறாங்க. இப்போ பேபி சிட்டர் பேபி தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ டே தான் பார்த்துருக்காங்க. ஜிமின் அந்த ஒரு ஃபேக் ரிங் பண்ணிருக்கு, வெட்டிங் ரிங், அதை எடுத்து போகலான்னு போக நம்ம டேக்கிட்ட வராங்க. என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. என்னென்னா சொல்கிறாங்க, இது என்னது வெட்டிங் ரிங் சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், என்னோடய வீட்டுக்கு போகிறோம்ல, இப்போ நான் அங்கே போனால் ஹேண்டில் ரிங்கில் என்ன நினைப்பாங்க, நான் ஹாப்பியாக இருந்தால் நினைப்பாங்க, நான் படுற கஷ்டம் என்னோட போகட்டும் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் ஹாப்பியாக இருக்கணும் அவங்க நினைக்கிட்டேன் ஓகேவா, என்னோட ஃபேமிலியில் உள்ளவங்க இதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது, அதை நான் விரும்ப மாட்டேன், அதனால் எனக்கு இந்த ரிங்கு வேணாம்னு சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், எனக்கு இந்த ரிங்கை நான் போட்டு போனால் தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, அதை நான் வாங்கியிருக்கேன் போடுற சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு நீ அதை போடணும்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு எதை போடணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஏன் உன்னோட ஒரிஜினல் வெட்டிங் ரிங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஓ அதுவா, எப்படி என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்களே உனக்கு அந்த ரிங்கு டிசர்வான பாசனு சொல்லிட்டு வற்புறுத்தியாக ஹேண்டை விட்டு பெயின்ஃபுல்லோடு நான் என் மனசையே உடச்சி சுக்குநூறாக உடச்சிட்டு காட்டினாங்களே அந்த ரிங்கையாக சொல்லி கேட்குறாங்க. டேக்கு அவ்வளோ பெயினாக இருக்குங்க பாரு. அந்த டைமில் நான் சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் உடனே எதுவும் கேட்க விரும்பல ஓகேவா, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் தானே கட்டி வாங்கினீங்க, உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தில்ல, ஏன் அந்த ரிங்குக்கு டிசர்வான பாசல் இருந்தாலும் வாங்கினீங்க அப்படின்னு ஜிம் கேட்குறாங்க. என் மனசு எந்தளவுக்கு வலிச்சிருக்கும், நான் உங்களுக்கு ட்ரூவாக தானே இருந்தேன், எந்த இடத்துல ஃபேக்காக இருந்தேன் நான் ஜிம் கேட்குறாங்க. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க பாரு, நான் பண்ணது தப்பு தானே, என்னை மன்னிக்கிற டேல் சொல்கிறாங்க. ஓ நீங்கள் மன்னிக்கிற அளவுக்கு தப்பு பண்ணீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு என்ன சொல்கிறது இல்லை, அங்கே பாரு சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட எதுவும் பேச விரும்பல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் அங்கே பாரு, நீ அந்த ரிங் போகிறதுக்கு ஃபேக் ரிங் ஓகேவா, அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பிரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க தான், அவங்களுக்கு ஃபேக்குக்கும் ரியலுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் ஓகேவா. இந்த ரிங்கை போடு, இது வந்து அது வந்து நியூ ரிங்காக இருக்குது, பார்த்தாலே கண்டுபிடிப்பாங்க, இதை போட்டு சொல்லிட்டு அவர் ஹேண்டில் வந்து காட்டுறாங்க. எனக்கு தேவையில்ல சொல்கிறாங்க. பாருவும் ஹேண்டில் வந்து காட்டும்போது நான் காட்டினது தப்பு தான், ஆனால் நான் மட்டும் என்னை ஹாப்பியாக காட்டியிருப்பேன், எனக்குள்ளே மனசில் வலி இருந்திருக்குள்ள, என்ன நீ ஒரு இதுவும் நீ தான் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீ ஒரு பெரிய மாஃபியா கிங்கோட லீடர் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஓகேவா மற்றபடி தப்பான இடத்துல நான் அப்படி பண்ணல, உனக்கு ஆசையாக தான் நீங்கள் போட்டேன், ட்ரூ ஹாலில் போட்டு தான் போட்டேன் சொல்லிட்டு அவர் ஹேண்டில் தான், அதுவும் நான் கட்டி தனியெல்லாம் வைக்கல, இதை என் கூட தான் வச்சுருந்தேன், என்னைக்கு ஏதாவது ஒன் டே திருப்பி தர போடணும், இந்த எல்லா பிரச்சனையும் செட்டில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வரணும், அப்போ
கூட மன்னிப்பு கேட்டது ரிங்கை போகணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடக்கும், நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆகும், இப்படிலாம் நீ கஷ்டப்படும் சொல்கிறாங்க. சத்தியமாக நினைக்கிறேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜெமினி எதுக்குமே ரெடியாகவே இல்லை. இப்போட்டே என்ன பண்ணுறாங்கன்னா கூட ஹேண்டை கூட சொல்கிறாங்க. இப்போ ஹேண்டாக சொல்கிறாங்க கூடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெமினோட ஹேண்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு அவர் ஹேண்டில் உள்ள அந்த ரிங்கை காட்டி அது உள்ள தான் அந்த ரிங்கு வந்துருக்கு. இப்போ ஜெமினி பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க, உன் ஹேண்ட் தான் என்னோட ஹேண்டோட கொஞ்சம் சின்னதாச்சு, அதனால் அந்த ரிங்கு என்னோட ரிங்குள்ளே போயிடுச்சு, அதனால் நான் வந்து அப்படி தான் போட்டிருந்தேன், ரெண்டு சேர்த்து தான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜெமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அவ்வளோ பாசம் இருக்கு, நீ அப்போ எதுக்காக அந்த ரிங்கை காட்டினா சொல்லி கேட்குறாங்க. மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல என்ன பண்ணுறாரா கீழே நீல் டவுன் பண்ணுறாரு. ஜெமினி பார்க்குறேன் என்ன பண்ணுறா சொல்லிட்டு போகணும் பாட்டி நான் நீல் டவுன் பண்ணி அந்த ரிங்கை போட்டுவிடுறாங்க. என்ன மன்னிச்சிரு ஓகேவா, இந்த ரிங்குக்கு இதை விட பெட்டர் ரிங் கூட டிசர்வான பாசம் தான் அப்படி சொல்லிட்டு அவர் ரிங் ஜிமினோட ஹேண்டில் போட்டு விட்டு அப்படியே ஹேண்டில் கிஸ் பண்ணுறாரு. ஜிமினி எதுவும் சொல்ல டக்குன்னு ஹேண்ட் எடுத்துக்கிறாங்க. மனசு வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ இந்த இவ்வளோ டேஸ் இந்த ரிங்கு இவங்ககிட்ட தான் இருந்துச்சா, இவன் தூக்கிலாம் போலியா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போட்டே தான் நானும் வர சொல்கிறாங்க. என்னதுக்கு இப்போ நம்ம ஜிம்மினும் சரி ஓகே நீ வா, ஏன்னா வீட்டில் வந்துட்டு நீ நானும் ஒன்றா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, ஹாப்பியாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சரி நீ வா சொல்கிறாங்க. இப்போட்டே ஜிம்மினு பேபி 3 பேரும் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இன்னொரு சைடு பார்க்கலாண்டா இங்கே ஒரு பர்சனுக்கு கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ ஜங்கு சொல்கிறாங்க. ஜெயஹோப் எங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சரி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி வீட்டில் ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கு வரையா சொல்கிறாங்க. டின்னர் பார்ட்டியா என்ன சடனாக சொல்கிறாங்க. அதுவா ஜிமின் வீட்டுக்கு வர போகிறா சொல்கிறாங்க. ஜிமினா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் வீட்டுக்கு வர போகிறான், நீ சேலில் தானே இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்டா சேல் வந்துட்டு ஏன்டா என்ன வந்து பார்க்க வரல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உங்களோட ஒய்ஃப் கூட பிஸியாக இருக்க சொல்கிறாங்க. ஒய்ஃபா சொல்கிறாங்க. இன்னும் கேட்குறாங்க. எங்கே கேட்குறாங்க. ஆமாம் அதுவும் கூட ஒருத்தர் இருக்கானே என்னமோ சொல்கிறாங்க. ஐயோ எங்க என் ஒய்ஃப் இல்லை சொல்கிறாங்க. போய் சொல்லாதா, உனக்கு அவனுக்கு பிடிக்கும், அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, சீக்கிரமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அவனுக்கு என் மேலே விருப்பம் இருக்க மாதிரி தெரிய சொல்கிறாங்க. போய் சொல்லாத, அவனுக்கு மேலே விருப்பம் இருக்கு ஓகேவா, உனக்கும் மேலே விருப்பம் இருக்குது, நீ இது இவனையும் வந்துட்டு இதே மாதிரி விட்டுட்டு வச்சுக்கேன், அப்போ அவனும் பறந்து போய்டுவோம், உனக்கு லைஃப் பார்ட்னர் இல்லாமல் காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணும், அப்புறம் கம்பெனி வீடு அப்படின்னு தனியாகவே தாண்டா இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ லைட்டாக ஷை ஆகுறாரு. இங்கே பாரு டைம் இருக்கும்போது பிடிச்சி வச்சுக்கோ ஓகேவா, அவர் போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க புரியுது ஓகே அப்படி சொல்லிட்டு சரி உன் ஒய்ஃபை கூட்டிட்டு ஒரே சொல்லி கேட்குறாங்க. ஓகே அவங்க சொல்லிட்டு லைட்டாக ஷை ஆகுறாங்க. இப்போ நம்ம ஜாங் தான் ஃபோனை பேசி டர்ன் பண்ணி பார்த்தா அப்படின்ட்டு என்ன இருக்காங்க. இப்போ என்னக்கு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம அங்கே வந்து ஷை ஆகிறது பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ யார்கிட்ட பேசுகிறப்பான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க. நீ யார்கிட்ட பேசுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அது இது உனக்கு சொல்கிறாங்க. இல்லை இப்போ நீ யார்கிட்ட பேசினேன் ஷையில் ஆகிறா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் ஜிமினி இந்த விட்டு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ஆகுது, அதுக்குள்ளேயும் வேற ஒரு பர்சன் பிடிச்சிட்டு யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் வேறு யாருனா பார்த்தோனோ இல்லை இப்போ வேறு யாரா நான் பேசினாலும் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கே ஜெலஸ் ஆகுது கேட்குறாங்க. எனக்கு இல்லையே, எனக்கு ஒன்றும் ஜெலஸ் ஆகலையே அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இல்லையே உனக்கு ஜெலஸ் ஆகிற மாதிரி தான் இருக்க சொல்கிறாங்க. இல்லையே அப்படி சொல்கிறாங்க. நீ ஒத்துக்க மாட்டேன்னு தெரியும். சரி ஓகே போயிட்டு கிளம்பு, ஒரு ஃபங்க்ஷன் போகிற சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு எங்கே சொல்லி கேட்குறாங்க. போகிறேன் கிளம்பு சொல்கிறாங்க. நீ என்ன எப்போ தனி வேலை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், நான் என்ன எங்கே கூப்பிட்டு இடத்துக்கு வரதுக்கு ஒரு ஒய்ஃபா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. ஏன் அது என்ன தப்பு இருக்குது சொல்கிறாங்க. நீ ஒய்ஃப் தான் அப்படி சொல்கிற. இப்போ என்ன பார்க்குறீங்க, நீ என்ன சொல்கிறாங்க. அது ஒன்றும் சொல்லி கேட்குறாங்க. இல்லையே நீ எதை சொல்லி என் காதில் தப்பாக சொல்லி கேட்குறாங்க. மேபி அப்படி சொல்கிறாங்க. இப்போது என்ன கரெக்டாக ஷை ஆகுது. அவர் என்ன சொன்னார் கேட்டுடுச்சு, ஆனால் கேட்காத மாதிரியே வந்து இருக்காரு. சரி ஓகே சொல்லிட்டு போய் கிளம்ப சொல்கிறாங்க. இப்போது நம்ம இன்னும் போயிட்டு எங்கே கூப்பிட்றாருன்னா கேட்கவே இல்லை. அவர் படுப்படி கிளம்புறாரு, ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்க் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெயப்பேட்டை வீட்டை பார்த்தோம்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஜின்னு ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து இதை பண்ணுங்க அதே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையை சுற்றி அப்படியே டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ ஒரு பொண்ணு வர அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கம்மா, விஹானுக்கு இது பிடிக்குமாம்மா, விஹானுக்கு இந்த ரைஸ் பிடிக்குமா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா, அப்படி இது நல்லா இருக்குமா சொல்லிட்டு பார்த்து காமிச்சிட்டு இருக்கா. எனக்கு இவ்வளோ வாங்கியிருக்க சொல்கிறாங்க. ஆமாம்மா விஹான் பிடிக்க எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்காங்க. எல்லாரும் ஜிமின் வரதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமின் வரணும், அந்த பேபி தூக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவ்வளோ ஆசை. இப்போ ஜாக்சனு மெக்கு ஃபினிக்ஸ் வந்து எல்லாருமே இருக்காங்க. எனக்கு கூட ஆசை ஜிமின் சார் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கணும், ரொம்ப டேஸ் ஆச்சு ஒரு பார்த்து சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எல்லாருக்கும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை, ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயஹோப் தன் ஆஃபீஸில் இருக்காரு. இப்போ வீட்டுக்கு கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போகணும், வீட்டில் ஒர்க்லாம் போயிட்டுருக்கோம், ஜிமின் வர நைட்டுக்கு வர போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க கம்பெனியில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுங்க சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமா இங்கே ஒர்க் பண்ணுற அதற்கு சாதாரணமாக கூட்டுறவங்க பெருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, எல்லாரையும் கூப்பிடுங்க, ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூனு எல்லாரும் மொத்த பேர் ஒன்று சொல்கிறாங்க. சார்ட்டு எல்லாரும் அசம்பிளி ஹாலில் வந்து வர வைக்கிறாங்க. என்னாச்சு சார் எதுக்காக கல்யாணம் கூப்பிட்டுருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். என்னோட தம்பி ஜிமின்னு சொல்கிறாங்க. சார் சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரியுமே சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், என் தம்பி இப்போ மேரேஜ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா, அதுக்கப்புறம் பேபி ஒருத்தருக்கு அவன் லைஃப்பில் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால உங்களுக்கு இப்போ ஒரு வாரிங் கொடுக்குறேன். நாளைக்கு என் தம்பி அகைன் கம்பெனிக்கு வரப்போகிறான் ஓகேவா, பேக் டு நார்மலாக அவன் சிஓவாக வரப்போகிறான். அவன் அந்த கம்பெனியோட எப்போவுமே செகண்ட் சிஓவாக தான் ஓகேவா, அது என்றைக்குமே மாறாது. இந்த கம்பெனியில் ஃபுல் ரைட்ஸ் அவனுக்கு இருக்குது. அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் சொல்கிறாங்க. தெரியும் சார் சொல்கிறாங்க. யாராவது
அவன் வரும்போது அவனுக்கு பிஹைண்ட் யாரும் காசு பேசுனீங்க, மேரேஜுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாரு, மேரேஜ்க்கு முன்னாடியே வந்துட்டு பேபி பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தப்பாக ஒரு வார்த்தை பேசி நான் கேட்டேன் அப்படின்னா சொல்கிறாங்க. அவங்க அவரோட வாய்ஸ் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கிறான். ஜேவப்போ ஸ்ட்ரிக்ட்டு கோல்ட் இல்லையா, ஆனால் ஜிமின் அப்படி இல்லை, ஜிமின் ரொம்ப சாஃப்ட் டைப்பாக நல்லா பேசுவார்ல பார்க்குறாங்கக்கா. சார் அது சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அப்படி யாரும் பேச மாட்டேங்க, நம்புறேன் பேசுனீங்க தொலைஞ்சிங்க கொன்னே போட்டுருவோம் சொல்கிறாங்க. இல்லை சார் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். ஜிமின் சார் வந்து எப்போவுமே இந்த கம்பெனியோட ஒரு செகண்ட் செய்வோம், நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம், ரொம்ப லவ்லி கேரிங் பர்சன், நாங்கள் அவர் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு ஒரு பர்சனல் இன்ஃபார்ம் நாங்கள் பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. அது உங்கள் எல்லாருக்கும் நல்லது, இதுக்காக இதை இன்ஃபார்ம் பண்ண தான் உங்களுக்கு கூப்பிட்டேன், ஓகேவா, பேக் டு நார்மல் ஆகணும். ஃபிலிக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, நீ போய்ட்டு ஜிம்மோட கேபினை பர்ஃபெக்டாக நீட்டாக ரெடி பண்ணி நாளைக்கு அவங்க வந்து சார்ஜ் எடுக்கணும் சொல்கிறாங்க. ஓகே கண்டிப்பாக சொல்லிட்டு அப்படி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகோ ஷோவாக பார்க்குறாங்க, போலமா சொல்கிறாங்க. சுகாக்கு லைட்டாக பாசிட்டிவாக இருக்குது, ஏன்னா நம்ம பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவனுக்கு தம்பி மேலே அவ்வளோ பாசம் இருக்குது, அந்த ஜிம்மோட பிளேஸ்லாம் அவன் நினைக்கிற நம்ம கொடுக்க மாட்டானா அப்படின்ற அளவுக்கு இருக்குது, அந்தளவுக்கு ஒரு பாசம். சரி ரெண்டு பேரும் கார் வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து வீட்டை வந்து பார்த்தா வீடு அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. இப்போது ஜேகோப்புமே அவருக்கு பங்குக்குன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு பேபிக்கு, ஏன்னா பேபி இது வரைக்கும் ஃபோட்டோவில் வீடியோலாம் பார்த்துருக்காரு, நேரில் யாரும் தூக்குனது இல்லையா இவங்களாம், அதனால் எல்லாரும் எக்ஸைட்டாக இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கிஃப்ட் வாங்குறாங்க. இப்போது ஜங்குக்கு என்னன்னு பார்த்தா ஜங்கு போய்ட்டு பார்த்து கிஃப்ட் வாங்குறாரு டாய்ஸ், நம்ம என்ன விஹானுக்கு பிடிச்ச மாதிரி, ஏன்னா விஹான் வந்து நம்ம ஜங்கு கூட கொஞ்சம் டேஸ் வந்துருக்கார் இல்லையா, 8 மந்த்ஸ்க்கு மேலே வந்துருப்பார் இல்லையா குழந்தையிலேருந்தே, அதனால் எல்லாத்தையும் பார்த்து வாங்குறாரு. இப்போ தான் என்ன புரியுது, ஓ ஜிம்மினையும் விஹானையும் பார்க்க தான் கூட்டிகிட்டு போகிறானா. சரி ஓகே, எனக்கும் ஹாப்பி தான், ஏன்னா நானும் கொஞ்சம் டேஸ் ஜிம்மின் கூட பேபி கூட இருந்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஜிம்மின் ரொம்ப நல்ல பையன், ஜெனுவனான பையன். ஜிம்மின் மாதிரி ஒரு பையனெல்லாம் கஷ்டப்படுத்தி எப்படி தான் அந்த டேக்கு மனசு வந்ததோ கடவுளே, நல்ல ஜங்காலாம் அந்த மாதிரி பசங்களாக இருக்க மாட்டான், ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு ஜங்கையும் நம்ம சைட் அடிச்சுக்கிட்டு ஜென்னுவோம் அப்படி இப்படி யோசிக்கிறாங்க. போய்ட்டு நம்மளும் பேபி பார்ப்போம் சொல்லிட்டு அவர் ஆசையாக இருக்காரு. ஃபைனலாக இவங்க எல்லாருமே கிளம்பி வராங்களா, இந்த எல்லாருமே இந்த பார்ட்டிக்கு தான் வராங்க. ஏன்னா ஃப்ரெண்டெல்லாம் வர வச்சிருக்கா, எல்லாருமே வராங்க, ஃபேமிலி வந்திருக்காங்க. ஏன்னா ஜிம் இந்த வீட்டுக்கு வரதா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாரும். அவ்வளோ ஆசையாக நம்ம சின்ன ஆரம்பம் ஓடி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஆரம்பக்கு அவ்வளோ சந்தோஷம். எப்படிலாம் ரொம்ப 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பையன் வீட்டுக்கு வர போகிறானே சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 1 year 10 months ஆயிருக்கு. அதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ வந்துட்டு பழையபடி சந்தோஷமாக போகுது சொல்லிட்டு அவங்க கிராண்ட்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஃபைனலாக இங்கே நம்ம டே அண்ட் ஜிமின் நல்லா ஒரு பெரிய லக்ஸரி காரு, நம்ம டேக்கிட்ட ரொம்ப பெரிய கார் இருக்கா, டேவும் சாதாரண பையன் இல்லையா, ரொம்ப ரிச்சான பையன் தானே, அவர் ரொம்ப அழகான ஒரு காரில் ஜிமினை கூட்டிகிட்டு வராங்க. 3 பேரும் சேம் லைக் ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாக அப்படியே வந்து இறங்குறாங்க. அந்த பேபி சிட்டர் ஜிமின்னு, அதுக்கப்புறம் டே, அதுக்கப்புறம் பேபி 3 பேரும் ஒரே டைம் வந்து ஒரு பெரிய லக்ஸரியான காரில் வந்து இறங்குறாங்க. இப்போது நம்ம சுகா ஜேஹோப், இந்த பக்கம் நம்ம ஜின்னு நம்ஜுன்னு, அதுக்கப்புறம் ஒய்யான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துருக்கு. அப்படியே ஆசையாக ஓடி வராங்க, வந்துட்டு ரிசீவ் பண்ணிருக்காங்க. இப்போது நம்ம டே கார் விட்டு இறங்கிட்டு வந்துட்டு ஜிம்மோட காரை ஓப்பன் பண்ணி விட்டாரு. இப்போ ஜிம்முக்கு இறங்குறாங்க. ஜிம்முக்கு இறங்கிட்டு பேபி ஹேண்டில் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. பின்னாடியே பேபி சிட்டர் வந்து நின்றுருக்காங்க. பேபியை பார்த்ததும் எல்லாருக்கும் அவ்வளோ ஆசை அப்படின்னு பையனெல்லாம் பார்க்கல, எனக்கு அவ்வளோ ஆசை இருக்கு, அப்படியே கை துடிக்குது அவளுக்கு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஜின்னு தான் ஓடி போய்ட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ தங்கம் வாடா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட கிராண்ட்ஃபாதை பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, பாரு அழக்கூடாது தங்கம், அழவே கூடாது ஓகேவா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கா வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ பேபி பார்க்குறாங்க, ரொம்ப அங்கே வாட தங்கம் சொல்லிட்டு ஹேண்டில் விட்டுறாங்க. பேபி அழகாக போகுது, அவங்களாம் தூக்குறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஜிம்மினையும் பேபி தான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்களே தவிர டேவை யாருமே கூப்பிடல. டே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்காரு, தள்ளி ஒரு ஸ்டெப்பு பேக் நின்றுட்டுருக்காரு. இவங்க எல்லாரும் ஜிம்மில் தான் வந்துட்டு இன்வைட் பண்ணுறாங்களே தவிர நம்ம டேவை யாரும் இன்வைட் பண்ணல. இப்போ நான் ஜின்னு பார்க்குறாரு. ஜின்னு நம்ம டேவை ஃபஸ்ட் டைம் பார்த்து நேரில் பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக இருக்காரு, ஹேண்ட்ஸமாக அவரோட ட்ரெஸ்ஸும் அவரோட அந்த பர்ஃபெக்ட் பாடி அப்படி, ஏன்னா ஒரு மிலிட்ரி மேனே அந்த அளவுக்கு மெயின்டைன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. அவர் பார்க்குறாரு, இந்த பையனை இவ்வளோ அழகாக இருக்கான், என்னோட ஜிம்மினோட சாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கே சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துருக்காங்க. ஒயன்லாம் பார்க்குற ஒயனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவங்க தான் உங்கள் பிரதர் இல்லை வடியே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்னடி இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரோட ஃபோக்கஸ் நம்ம டே மேலே தான் இருக்கேன். டேவை இப்போ தான் நிறைய பேர் பார்க்குறாங்க, எல்லாரும் டேவை வச்சுக்கணுமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க, இவன் அவ்வளோ அழகாக இருந்து என்ன பிரயோஜனம், என் பையனை போய்ட்டு ஹர்ட் பண்ணியிருக்கானே சொல்கிறாங்க. அழகு இருந்தால் மட்டும் போதுமா, அன்பு பாசம் எல்லாம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. என்ன இருந்தாலும் உன்னை மன்னிக்க மாட்டேன், என் ஜிம்மின் பட்ட கஷ்டத்தை நான் மறக்கவே மாட்டேன் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ ஜெகோ மட்டும்தான் டே மேலே கோவம் இல்லாமல் இருக்காரு. இப்போது நம்ம ஜிம்மில் அவங்க டேவை யாரும் கூப்பிடாமல் இருக்கிறதுனால அவருக்கு நம்ம ஜிம் பார்க்குறாங்க, எல்லாரும் இவங்களை மட்டும் தான் கூப்பிட்றாங்க. இவர் நடந்து வந்துட்டு 2 ஸ்டெப் வந்து பேக் திரும்பி பார்க்கும்போது டே அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஜிம் தான் போயிட்டு டேவோட ஹேண்ட் பிடிச்சி வாங்க சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போ டேவ் இவங்க கூட வராங்க. இப்போ எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஜிம்மின்கிட்ட பேபிக்கிட்ட எல்லாரும் அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. வேறு நம்ம ஜிம்மில் எல்லாம் தொட்டு பாசம் எப்படின்னா அவங்க கிராண்ட்ஃபா தொட்டு பேசுறதும் ஒயன் டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஜிம்மில் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நீ ஏன் எங்களை விட்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழறா. சரி ஒன்றும் இல்லை ஒயன் அழகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகோப் கிட்ட மட்டும் நம்ம ஜிம்மின் பேசல, மற்ற எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. எல்லாரும் ஹக் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, கொஞ்சிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படி எல்லாருக்கும் முடியும் அவர் வந்து ஏன்னா வீடு ஃபுல்லாக ஹால், பெரிய ஹால், அங்கங்கே சோஃபா போட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. டே மட்டும் நடுவில் நின்றுருக்காரு சோஃபா அந்த ஹாலில். யாருமே அவர்கிட்ட பேசவும் இல்லை, அவர் பாட்டு கம்மியாக நின்றுருக்காரு. ஜேகோப் ஒரு ஸ்மைல்
பண்ணியிருப்பாரு, அவ்வளோதான். அதை தாண்டி யாரும் எதுவும் பேசல. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்கே திரும்பி லாஸ்ட்டு கேட்குறாங்க. இப்போ எல்லாம் ரன் பண்ணுறாங்க, ரன் பண்ணி பார்க்குறாங்க. நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லிட்டு பார்க்குறாங்க, நான் என்னோடய ஒய்ஃபுக்கும் சரி என்னுடைய குழந்தைக்கும் சரி நான் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் லவ்ன்ற பேரில். நான் இந்த தப்பாக அகைன் பண்ண மாட்டேன், நீங்கள் எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்பிட்டு ரொம்ப கோவம் வருது. எதுவும் மன்னிப்பா, நீ மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டால் சரியாயிடுமா, ஃபஸ்ட் நான் உன்னை இன்வைட் பண்ணவே இல்லை, நீ வந்து தானாக தான் வந்திருக்க, சரி வீட்டுக்கு வந்து பர்சன் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகேவா, நீ பாட்டுக்கு வந்தியா ஒரு வாரம் நீ பாட்டுக்கு போயிட்டே சொல்கிறாங்க. இப்போது உன்னை பற்றி யாரும் கேட்கவும் இல்லை, உன்னை பற்றி யாரும் பேசவும் இல்லை. ஒரு 6 மந்த் அதுக்கப்புறம் என் பையனையும் எனக்கு கிராண்ட் சைனையும் கூட்டிகிட்டு வந்துடும், ஓகேவா, உங்க கூட நான் விட மாட்டேன், ஜஸ்ட்டு கோர்ட்டில் சொன்னோம் அந்த ஆர்டருக்காக மட்டும் தான் என் பையன் கூட இருக்கான், அதுக்கப்புறம் நான் பிரித்து கூட்டிகிட்டு வந்துடுவோம், உங்க கூட வைக்க மாட்டேன், என் பையனை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது இதில் எல்லோரும் பார்க்குறாங்க, டே ஒரு மாதிரி தலை குடிச்சு நிற்கிறாரு, அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போது டே நான் ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா டேட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க, டேட்னுக்கு பாருங்கள், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற பிரச்சனை எங்களை பர்சனல், அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து பாஸ்ட்டில் அந்த மாதிரி இல்லை, ஹாப்பியாக தான் இருக்கும், அவர் நல்லா தான் பார்த்துக்கிறாரு, ஓகேவா, எங்களுக்குள்ள இந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிட்டு, நீங்கள் இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணாதீங்க, ஓகேவா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை நான் மறந்துட்டேன், நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹர்ட் பண்ணாதீங்க, உங்கள் வீடு தேடி வந்திருக்கவங்கள, அதுவும் ஹிஸ் மை ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், நீங்கள் அவர் யாரும் அவர் பண்ண பாஸ்ட்டில் பண்ண தப்பை சொல்லி யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க, ஓகேவா, அவர் கூட ஹாப்பியாக தான் இருக்கேன், என்னோட குழந்தைக்கும் சரி எனக்கும் சரி அவர் வேணும், அதனால் நீங்கள் எனக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கலோ அதே ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. இப்போ ஜின்னுக்கு அப்படி இருக்க ஒரு மாதிரி, ஏன்னா பையன் இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கானே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் துரு குழந்தை அந்த பையன் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக பேசுகிறது ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நம்ஜின் பார்க்குறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க, அவனை ஹார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க, டேட் அது பாஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல, அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் டே பார்க்குறாங்க, நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட அவங்க வீட்டில் உள்ளவங்க நம்ம திட்டத்தை பார்க்க முடியாமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு கண்ணில் டியர்ஸே வருது. ஏன்னா டே எதுக்கும் அப்படி சீக்கிரம் அழவே மாட்டார் அந்த பர்சன். இப்போ அப்படியே கண்ணில் டியர்ஸ் இருக்காரு. இப்போ தான் நம்ம ஜெகப் கிட்ட வராங்க. இப்போ ஜெகப் கிட்ட வராங்க, அதுக்குள்ளே சின்ன பக்கத்தில் வந்துட்டு டே வந்து ஹக் பண்ணுறாங்க. அங்கே பாரு, நீ இப்போ பாஸ்ட்டில் நடந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் என் பையனை ஹார்ட் பண்ணியிருக்கா, அது பாஸ்ட், ஓகேவா, ஆனால் இனிமேல் பையனை ஹர்ட் பண்ணுற நம்புகிறேன், ஓகேவா, என்னோட பையன் நல்லா பார்த்துக்கோ, என் பையன் மட்டும் எனக்கு ஜிமின் மட்டும் எனக்கு பையன் இல்லை, நீ எனக்கு ஒரு பையன் தான், அதனால் நீ வந்து கவலைப்படாது, எனக்கு எப்போவும் நீ தான் சனி இல்லை, அது யார் நினச்சா மாற்ற முடியாது, சரியாக புரிஞ்சுக்கோ, நீ உன் ஒய்ஃப் கூட குழந்தை கூடயும் ஹாப்பியாக இருக்கும், யார் ஏற்றுக்கிட்டாலும் உன்னோட ஒய்ஃப் ஒன்று ஏற்றுக்கிட்டா நான் ஏற்றுக்கிட்டேன், ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழுக வருது, அழாத சொல்லிட்டு அவர் டேஸ்ட்டில் வைப் பண்ணுறாரு, சாரி சொல்கிறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதுக்கு மேலே தப்பாக பண்ணால் சொல்கிறாங்க, கண்டிப்பாக பண்ண மாட்டேன் சொல்லிட்டு நம்ம டேவும் சொல்கிறாங்க. இப்போது நம்ம சுகா அதுக்கப்புறம் சுகா அதுக்கப்புறம் பக்கத்தில் பேசுகிறாரு, டே அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, சுகா சொல்கிறாங்க எப்படி இருக்கா கேட்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் 2 பேர் பேசிக்கிறாங்க, அவங்க அண்ணன் தம்பி இல்லையா, அவங்க பேசிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் பேசிட்டாங்க, ஒரு பாசம் அப்படி நின்று இருக்காங்க அமைதியாக. இப்போ நம்ம ஜிம்மின் தான் பார்க்குறாங்க, பார்த்துட்டு இப்படி கிட்ட போகிறாங்க, ஜெகப் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மியோட காலத்தில் பளிச்சுன்னு ஒரு அறை விழுது, அங்கே உள்ள எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் டே அப்படி பார்க்குறாங்க. டேவும் சுகாவும் டர்ன் பண்ணி பார்த்தா இங்கே ஜெகப் ஜிம்மினை உங்கே அரைஞ்சிட்டாரு. அது எல்லாரும் பார்த்து ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க, என்ன டேவுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, என்ன இப்படி அடிச்சிட்டாரு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, கண்ணில் கண்ணீரோட ஹோபி சொல்கிறாங்க, இல்லை சொல்லு, நான் உனக்கு ஒரு நல்ல அண்ணனாலியாக சொல்லி கேட்குறேங்க, நீ நானும் ட்வின் தானே பிறந்திருக்கோம், உனக்கு ஒரு கஷ்டம் அது எனக்கு ஒரு கஷ்டம் இல்லையா, இல்லை சொல்லு, உனக்கு ஒரு சந்தோஷம் அது என் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கும், உனக்கு ஒன்றா நான் முன்னாடி வர மாட்டேன், என் மேலே ஒரு நம்பிக்கை உனக்கு போயிட்டா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்லு, நான் ஏன் இருக்கேன்னு எனக்கு தெரியல, நீ என்ன மாதிரி என்ன நினச்சிருக்கா சொல்லி புரியல, உன் லைஃப்பில் நான் யாரும் கேட்குறாங்க, என்னோட சொல்கிறாங்க, சொல்லு, உன்னோட ஹோபியாக நான் இருந்தேன் அப்படின்னா உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தப்போ நீ கான்டாக்ட் பண்ணியிருப்பலாம், சரி ஓகே, இந்த பிரச்சனை நடந்தப்போ நீ வீட்டை விட்டு வெளில போனேன், அதுக்கப்புறம் நான் உன் டேவோட அப்பா கிட்ட பண்ணிட்டேன்லான்னு சொல்ல, ஆனால் அதுக்கப்புறம் நீ அந்த இடத்துல தப்பிச்சு போகல, ஒரு டைம் கூட ஹோபியை கான்டாக்ட் பண்ணணும், ஹோபி இருக்கா நம்மளுக்கு சொல்லிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு தோணுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னாடி எதுவும் பேச முடியல, அது ஹோபி சொல்கிறாங்க, சொல்லு, அப்போ உனக்கு கான்டாக்ட் பண்ண தோணலையா, இல்லை அதுக்கப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் ஜங்க் கூட உனக்கு கூட்டிகிட்டு வந்தானே, அப்போ உனக்கு பூசாலி இருந்தப்போ என்னை கான்டாக்ட் பண்ணணும் உனக்கு தோணலையா, அதுக்கப்புறம் கூட நீ சுயல் வந்தியே அப்போ கூட என்கிட்ட பேசணும்னு தோணலையா, உனக்கு எந்த இடத்துல நீ ஹர்ட் ஆகிறப்போ நீ கஷ்டப்படுறப்பையும் ஹோபி இருக்கா நம்மளுக்கு, ஹோபியை கான்டாக்ட் பண்ண, ஹோபிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எந்த இடத்துலையுமே இன்னும் ஞாபகம் வரவே இல்லையா, நான் யார் உன் லைஃப்பில் சொல்லி கேட்குறாங்க. ஹோபி என்ன பேச சொல்கிறாங்க, இல்லை சொல்லு, எனக்கு ஒரு கஷ்டம் முன்னாடி வரவில்லை, நீ கேட்டல டேக்கிட்ட, நீ அண்ணனோட ஹர்ட் பண்ண தான் நீ வந்தியா சொல்லிட்டு கேட்டு, இல்லை நான் அவனை அடிச்சிருக்கல, உன்னை ஹர்ட் பண்ண கூட தாங்கிக்கிறான், அவன் என்ன ஹர்ட் பண்ணி வந்திருக்கானோ சொல்லிட்டு தாங்கிக்க முடியல, அப்போ எனக்கும் அப்படி தான் இருக்கும், சேம் அதே வழிதானடா எனக்கும் இருக்கும், ஒன்றை ஒருத்தவங்க கஷ்டப்படா நான் தாங்கிட்டு இருப்பான், நான் பார்த்துட்டு இருப்பானா, அப்படி இருக்கும்போது எனக்கு கான்டாக்ட் பண்ணணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னு உனக்கு தோணவே இல்லை, இப்போ வரைக்கும் நீ சேல் வந்திருக்க, இங்கே வந்திருக்க, இப்போ கூட உனக்கு என்னை வந்து பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதுவுமே தோணல, அப்படின்னா நம்ம எதுக்கு ஒன்றா ட்வின்ஸாக பிறந்தா சொல்லு, எதுக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா எல்லாரும் இல்லாமல் தனியாக நம்ம மட்டும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம், தனியாக நம்ம மட்டும்தான் இருந்திருக்கோம், எப்போதுமே ஒன்றாவே உன்னோட கஷ்டத்தில் நானும் என்னோட கஷ்டத்தை நீயும், உனக்கு ஒன்றா நான் ஃபஸ்ட்டும் எனக்கு ஒன்று நீ ஃபஸ்ட்டு ஒன்று இருக்க, எல்லா சுச்சுவேஷன்லையும் அப்படி இருந்தப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏன் கிட்ட ஹைட் பண்ண, ஏன் கிட்ட தள்ளி போனேன் அப்படி சொல்லிட்டு என்னை ஏன் நீ கூப்பிடல சொல்லிட்டு நம்ம ஜேகப் தான் அப்படியே எமோஷனல் ஆகிட்டார். இது
வரைக்கும் ஜெகப் இந்த மாதிரி எமோஷனலாக யாருமே பார்த்ததில்ல. அவர் பார்க்குறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க, அந்தளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்காரு சொல்லிட்டு சொல்லு. நீ இந்தளவுக்கு ஹர்ட் ஆகிறப்ப நான் வந்துட்டு ஹாப்பியாக இருப்பேன் நினச்சியா சொல்லு. உன்னை தேடி எங்கே நான் அலைஞ்சிருப்போம், எந்தெந்த பிளேஸ்க்கு போகிறது, எங்கே நான் அலைஞ்சிருப்பேன். நீ நினச்சிருந்தா எனக்கு சிக்னல் கொடுத்துருக்கலாம்ல, நான் இருக்கிற இடத்த எனக்கு தெரியப்படுத்திருக்கலாம்ல. ஆனால் என்னை ஏன் அப்படி சுத்த விட்டேன், ஏன் அலைய விட்டு சொல்கிறாங்க, என்னை ஏன் கான்டாக்ட் பண்ணணும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கன்றதை நீ எப்படி மறந்தா சொல்லிட்டு ஜெகப் கேட்குறாங்க. ஜெகப் எதுவுமே சொல்லாமல் டைட்டாக படி ஜெகப் அக் பண்ணிக்கிறாங்க. ஹோப்பி தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிடுங்க பாரு, எனக்கு பயம் ஹோப்பி, மேபி என்ன நீ அக்செப்ட் பண்ணிப்பீங்க எல்லாரும், உங்கள் எல்லாருக்கும் நான் இம்பார்ட்டண்ட்டா, நான் என்னோட பேபி எல்லாருக்கும் சொல்கிறாங்க, என் பேபி அழிச்சிருக்கணும்னு பயந்துட்டேன், எனக்கு இப்போ பேபி என்ன பண்ணிச்சு சொல்கிறாங்க. இப்போது ஜெகப் பார்க்குறாங்க, நான் பேபி சொல்கிறாங்க, நீ சொன்னல அன்னைக்கு பேபி வந்துட்டு அபார்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு நீ சொன்னல, அந்த வேர்ட்ஸை கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க நான் எப்படி இங்கே இருப்போம் சொல்கிறேன். ஜிமின் சொல்ல இப்போ ஜெகப் பார்க்குறாங்க, பாரு உனக்கு பேபி வந்தாலும் உன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமோ, நீ வந்துட்டு உன் லைஃப் வந்து கேள்விக்குறி ஆகிடுச்சு, உனக்கு ஒரு பர்சன் நம்பி ஏமாந்துட்டு எப்படி சொல்லிட்டு நினச்சி தான் நான் பேபி அப்படி பண்ண சொன்னே தவிர உனக்கு இந்த பேபி பெற்றெடுக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது, நான் எனக்கு இந்த பேபி எனக்கு வேணும் ஹோபின்னு என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இந்த பேபி நானே உனக்கு கூடவே இருந்து இந்த பேபி அப்படி நீ பெற்றெடுக்கிறதுக்கு கூட இருந்திருப்பேன், அந்த பேபி நானே வளர்த்துருப்பேன், என்னோட குழந்தையா, நான் உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துக்க மாட்டேன், நான் பேபி பெற்றெடுக்கிறதுக்கு எல்லா இதுவும் நான் பார்த்துருப்பேனே, உனக்கு அப்பா அம்மாவை நானே இருந்திருப்பேன், நீ இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டா கூட உனக்கு தனியாக குடிச்சு போய் நானே பார்த்துருப்பேனே, சின்ன வயசுல நீ நான் தானே ஒன்றா இருந்தோம், உனக்கு அப்பா அம்மாவை தானே நான் இருந்தேன், ஒரு நம்ம ஒன்றா பிறந்தாலும் நான் வந்துட்டு ஒரே வயசில் நம்ம 2 பேர் இருந்தாலும் உனக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி தானே ஸ்டானத்தில் தானே இருந்தேன், ஒரு ஃப்ரெண்டாக எல்லாமே உனக்கு நான் அண்ணா எல்லாமே தான் நான் இருந்தேன், அப்படி இல்லையா நான் சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஹோப்பியாக சொல்கிறாங்க, சொல்லு நீ அப்படி நினச்சேன், நீ வந்து பேபியோட நினச்சிருந்தா நான் வந்துட்டு எல்லாமே நான் சப்போர்ட் பண்ணிப்பேன், நான் எப்படா பேபி அழிக்கணும்னு நினைப்பேன், அதுவும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. இல்லை நீ அந்த மாதிரி சொன்னா சொல்கிறாங்க, அது கோபத்தில் என் தம்பி வாழ்க்கை ஸ்பாயில் ஆகுது, இந்த குழந்தை வந்துட்டு அப்போ வந்து 1 வயசில் தான் இருந்துச்சு, என் தம்பி வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிடுது, என் தம்பி பற்றி தப்பு பேசக்கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டான், அவன் ஒரு லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன், அதுக்காக தான் பேபி அவாய்ட் பண்ண சொன்னேன், மற்றபடி உனக்கு போய் விருப்பம் உனக்கு ஓகேனா நானே இந்த குழந்தைய பெற்றுக்கிறது ஹெல்ப் பண்ணியிருப்பேன், நான் தானே கூட இருந்திருப்பேன், நான் பார்த்துருப்பேன், நீ எதுக்கு எங்கே போய்ட்டு 6 முறை கஷ்டப்படணும், அப்போ நான் இருக்கும்போது சொல்கிறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி ஹோப்பி, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கும் தான் ஹோப்பி போனேன், வீட்டை விட்டு வெளில போகணும் போகல, கொஞ்ச நேரம் நீங்கள் சண்டை போட்டுறீங்களா, எனக்கு அந்த நேரம் வந்து அதிர்ச்சி அந்த ஷாக்லேருந்து கொஞ்சம் வெளில வரணும், கொஞ்ச நேரம் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் பிரிட்ஜுக்கு போகணும், அந்த டைமில் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ணல சொல்கிறாங்க. எனக்கு தைரியமே இல்லை ஹோப்பி ஒன்று ஃபேஸ் பண்ணேன், யாரையுமே எங்கேயாவது குழந்தைய பற்றி யாரை தப்பாக பேசுவீங்களோ, அந்த குழந்தை வேணான்னு சொல்லுவீங்களோ, அம்மா நீ எல்லோரும் கோவப்பட்டீங்க குழந்தைய நினச்சி, எனக்கு அதனால பயம், எங்கடா எனக்கு குழந்தைய ஹர்ட் பண்ணுறீங்களோ, நான் பண்ண தப்புக்கு என் குழந்தைய பண்ணிச்சு சொல்லிட்டு தான் நான் அப்படி போயிட்டேன், மன்னிச்சிட கோப்பி, உங்களை பாசம் இல்லாமலாம் இல்லை, என்னைக்கு அந்த எனக்காக நீ வருவேன்னு எனக்கு தெரியும், இப்போ லாஸ்ட் வரைக்கும் எனக்காக எல்லாம் பண்ணுவேன், எனக்காக எவ்வளோ பெரிய ரிவெஞ்ச் எனக்கு எடுப்பணும் எனக்கு தெரியும், நீ எடுத்துருக்கன்றது எனக்கு தெரியும் சொல்ல ஜிமின் சொல்லாச்சே புரிஞ்சிடுது, அப்போ டேவிட் அப்பா பண்ணதெல்லாம் ஜிமினுக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்ம சொல்லாமலே எவ்வளோ புரிஞ்சிக்க முடியலையா. அப்போ அவர் பார்க்குறாரு, எனக்காக இப்போவும் நான் நினைக்கிறதோட ஹோபி தான், எனக்கு என்ன தேவையான ஹோபி நான் கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு பண்ணிடுவான்னு எனக்கு தெரியுமே ஜிமின் சொல்கிறாங்க. ஜவப் டைட்டாக ஹக் பண்ணிக்கலாம், உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணிப்பேன் தெரியுமா, நீ இல்லாமல் இருந்ததே இல்லை தெரியுமா, இந்த 2 இயர்ஸ் நான் ஆல்மோஸ்ட் அப்படி வந்து ஒரு அனாத மாதிரி ஆகிட்டேன், இத்தனை பேர் என் கூட இருந்தும் கூட என்னால் வந்து ஹாப்பியாக இருக்க முடியல தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. நானும் அப்படி தான் ஹோப்பி இருந்திருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான், நீ வீட்டை பார்த்துக்கணும், அப்பா அம்மா பார்த்துட்டு அதான் நம்ம கான்டாக்ட் பண்ணல, நீ வீட்டுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டு போயிட்டேன், மன்னிச்சிட்டு ஹோப்பி சார் நம்ம ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசாமல் நான் மட்டும் சந்தோஷமாக இருந்துருவான்னு சொல்லி கேட்குறாங்க. நீ இந்த கஷ்டத்தை பட்டு தான் இன்னும் ஹார்ட் ஆயிருப்பா சொல்கிறாங்க. அப்போ நீ அந்த கஷ்டப்படும் போது நான் ஹாப்பியாக இருப்பேன் சொல்லிட்டு 2 பேரும் டேட்டா ஹக் பண்ணி அவங்க மொத்த பேர் பார்க்குறாங்க, இப்படி ஒரு பாசமா அப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி சொல்லி என் பையன் எங்கே, நான் இது வரைக்கும் பையனை தூக்கவே இல்லை, ஏன்னா நீயே தூக்கிட்டு கொடுக்கணும் என் பையனை என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் போகிறாங்க, போயிட்டு அங்கே பேபி வந்து இப்போ பேபி செட்டில் தான் இருக்கும், பேபி தூக்கிட்டு வந்துட்டு இங்கே பாரு இது ஹோப்பிட்டடா சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் பேபி வந்து நம்ம ஜெயஹோப்ட்ட கொடுக்குறாங்க. ஜெயஹோப் அப்படி தூக்கி அப்படியே பார்க்குறாரு. அவர் ஜிமோட பையன் தன்னோட அதாவது ஓன் பிரதர், அதாவது ட்வின் பிரதர், அவருக்கு பிறந்த குழந்தை அப்படி அந்த வீட்டோட ஃபஸ்ட்டு வாரிசு இல்லையா. அவர் சொல்கிறாரு இதுதான் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு வாரிசு தெரியுமா சொல்கிறாங்க, என்னோட பையன் சொல்கிறாரு. அவர் ஜிமின் பையன் கூட சொல்லி ஏன் பையன் சொல்லிட்டு அவர் தூக்கி அப்படியே அழகாக கொஞ்சிறாரு, அப்படியே ஃபேஸ்ஃபுல்லாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணி பேபி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஐயோ செல்லம் அப்படி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இது பார்க்குற ஷுகாக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா ஷுகாக்கு ஒரு பேபிலாம் பிறக்கணும் ஆசை, மேரேஜ் பண்ணிக்கணும் பேபி பிறக்கணும்னு சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு மேரேஜ் கூட ஆகலை. ஏன்னா ஜெயவு பண்ணி சொல்லிப்பாங்க எனக்கு மேரேஜில் நம்பிக்கை இல்லை, லவ்வில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா மேரேஜில் நம்பிக்கை இல்லை, ஏன்னா மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் சில பேர் லவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ஒரு மாதிரி மாறிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி இருக்க வேணாம், எனக்கு வந்துட்டு உங்க கூட இப்படி இருக்குது ஓகே, நீ கூட இப்படி வேறு, எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது, லவ் இருக்குது, ஆனால் மேரேஜில் வேணாம், மேரேஜ் பேபிஸ் அதை பற்றி யோசிக்க வேணாம் சொல்லிட்டு அப்படியே விட்டுருப்பாரு. இப்போ நம்ம ஷுகா நினச்சி பார்க்குறாங்க, எனக்கும் இந்த மாதிரி ஆசை ஜெயஹோப் இப்போ புரிஞ்சுப்பான்னு தெரியல சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இப்போ ஷுகா கிட்ட வராங்க. ஹோப்பி பேபி கூட சொல்கிறாங்க, இப்போ அவரும் கொடுக்குறாரு. இப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாரும் நல்லா பேசிக்கிறாங்கடா. இப்போ ஜங்கு வராங்க, அப்போது என் பேபி அப்போ அது எனக்கு பேபி இல்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெம் கண் பண்ணி பார்க்குறாங்க, ஜங்குக்கா சொல்கிறாங்க பார்த்தியா என் பேபி என்கிட்ட யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஷுகா கிட்ட பேபி இருக்குது, நம்ம ஜங்கு போய்ட்டு கையில் விட்டுறாங்க. ஜங்கு பார்த்து பேபிக்கு நல்லா அது அடையாளம் தெரியுது, அதுக்கு டக்குனு பாஞ்சிருது, டக்குனு ஜங்கு தான் டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. தங்கம் பிகான் நம்ம எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்லிட்டு அவர்
தூக்கி கொஞ்சம் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அச்சோ! நம்ம கொஞ்சம் டேஸில் ஒன்று மிஸ் பண்ணது அவ்வளோ அப்படியே கஷ்டமாக இருக்குடா சொல்லிட்டு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெக பார்க்குறாங்க. அப்படியா அப்புறம் சீக்கிரம் மேரேஜ் பண்ணி குழந்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே அதை டர்ன் பண்ணி பார்த்தா நம்ம என்ன உட்காந்துருக்காங்க தனியாக. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட வந்து எனக்கும் பேபி கொடுங்க நானும் தூக்கணும்ல சொல்கிறாங்க. நானும் மிஸ் பண்ணுற சொல்ல அவரும் பேபி தூக்குறாரு. இப்போ இந்த பக்கம் ஜிமின் ஜெகப்பு பேசிகிட்டு இருக்கா. அந்த பக்கம் நம்ம டே அண்ட் சுகா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் நம்ம ஜிமினும் ஜெகப்பு தள்ளி வர சுகாவும் நம்ம டேவும் பார்க்குறாங்க. இப்போ டேக்கு வந்துட்டு ஜங்கு கூட வராங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ டேவை வந்துட்டு தேங்க்யூ சொல்ல ஜங்கு கேட்குறாங்க. எதுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. இல்லை என்னோட ஒய்ஃபையும் குழந்தை சொல்கிறாங்க. பாரு அவன் எனக்கு ஃப்ரெண்டு நான் உனக்காக ஒன்றும் பண்ணல என்னோட ஜிம்முக்காக நான் பண்ணேன். என்னோட ஜிம் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா நான் உனக்காக பண்ண நினச்சா கேட்டே சொல்கிறாங்க. இல்லை இருந்தாலும் எனக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா என்னோட ஒய்ஃப் தான் என்னோட குழந்தைக்காக என்னோட ஒய்ஃப்காகவும் தேங்க்ஸ் பண்ணணும். அவங்க நல்லபடியே பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தான் ஜங்குக்கு சொல்கிறாங்க. பாரு எனக்கு நன்றிலாம் வேணாம் இனிமேல் உங்களை கஷ்டப்படுத்தாமல் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க என்ன கிட்ட வராங்க. அம்மா டே ஒன்று கேட்கணும்னு சொல்லி நினச்சி சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் மாதிரி அழகான ஒய்ஃப் இருக்கும்போது எப்படி உனக்கு இந்த மாதிரி பண்ண தோணுச்சு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மார்க்கு இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பாரு அது பாஸ்ட் அதை விட்டு ஓகேவா இதுக்கு வர ஜிமின் கஷ்டப்படுத்த நம்ம சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஓகே நான் கண்டிப்பாக கஷ்டப்படுத்த மாட்டேன் என்னோட ஒய்ஃபை சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. இப்போ என்ன தான் பேபி வச்சுக்கிட்ட கொஞ்சம் இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே நீ எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் இப்படியே இருக்க போகிற கடைசி வரைக்கும் சொல்கிறாங்க. நான் எப்படி போகிறான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே பாருட எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிட்டு எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க நீ மட்டும் தான் அப்படி இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெக பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க நீ சுகா கேட்குறது ஏன்னு சொல்லி கேட்குற கவலைப்படாத சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நிச்சயமாக நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஒரு பேபி லைஃப் எல்லாமே செட்டில் ஆகும் ஓகேவா எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக தோணுதில்லை இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு லைஃப் ஃபேமிலி வேணும் ஓகேவா சொல்கிறாங்க. அவருக்கு ஹாப்பியாக எடுத்து ஃபைனலி என்னை புரிஞ்சுக்கிட்டா சொல்கிறாங்க. எப்போவுமே நான் அவனை புரிஞ்சுப்பேன் எப்போவுமே எனக்கு மேலே தனி லவ் இருக்குது ஓகேவா என்னோட பார்ட்னராக எப்போவும் நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஹக் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. பாரு நீ அவனை பார்த்துட்டே இருக்காத சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்க சொல்லு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ட்ரை பண்ண சொல்கிறாங்க. பாரு ட்ரை பண்ண வச்சுக்க அவன் பறந்து போயிடுவான் ஏன்னா அவன் அவ்வளோ அழகாக இருக்கான் லைக் ஜிமின் மாதிரி சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் ஜிமின் மாதிரி இன்னும் ரொம்ப அழகாக இருக்கான். அப்புறம் அவன் யாராவது அப்புறம் அவனும் போயிட்டான்னு வச்சுக்கேன் வேறு யாரும் அவனுக்கு கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நீ தான் கடைசி தனியாக இருக்கணும் பரவாயில்ல கேட்குறாங்க. இல்லை நான் சீக்கிரமே வந்துட்டு இன்விடேஷன் கொடுக்க ட்ரை பண்ண சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் சீக்கிரமே ட்ரை பண்ண சொல்லிட்டு அவர் என்ன சச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்போ என்ன பார்க்குறாங்க என்னடா நம்மள யாரை பார்க்குற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறப்ப ஜங்தா என்னையும் பார்த்துருக்காங்க என்னும் கொஞ்சம் சரியாக போயிடுது என்னையும் நம்மள பார்க்கலாம் சொல்லிட்டு டர்ன் பண்ணிக்கிறாரு. இப்போ ரொம்ப அழகாக போயிருக்குண்ணா இப்போ ஃபுல்லாக டின்னர் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாருமே கிளம்புறாங்க. இப்போ ஜிமின் நம்ம டே அப்புறம் பேபி 3 பேர் எந்திரிக்கிறாங்க. ஓகே டேட் மேம் நான் கிளம்புவா சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா சொல்கிறேன் நீ இங்கே பாரு ஜிமின் இந்த வீடு இவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது நீ எதுக்காக தனியாக இருக்கணும் நீ இங்கே இரு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் ஜிமின் எதுக்கு அங்கே இருக்கணும் இனிமேல் இங்கே இருந்துரு அதுதான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜெயப்பு தான் நினைக்கிறாங்க நம்ம எப்போது ஒன்றாவே ஃபேமிலியாக இருக்கணும் நம்ம ஜிமின் நம்ம கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இல்லைப்பா நம்ம வீடு எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம்ப்பா ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் வீடு எல்லாம் சொல்கிறாங்க. என்னதுக்காம்மா இது என்னோட வீடு கிடையாது எனக்கு சொந்தமான வீடு இல்லை என்னோட அம்மாவோட வீடு அவ்வளோதான் என்னோட வீடுன்றது என்னோட ஹஸ்பண்டோட வீடு தான் சொல்கிறாங்க. இப்போ கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம அம்ஜனுக்கு ஜினுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. என்ன சொல்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் இங்கே இருக்கிறது எனக்கும் சரி என்னோட ஹஸ்பண்டுக்கும் சரி அவ்வளோ மரியாதை இருக்காது உங்களுக்கும் மரியாதை இருக்காது யாரும் தப்பாக பேசுகிறாங்க சொல்கிறாங்க. எந்த காலத்தில் இருக்க ஜிமின்னு சொல்கிறாங்க. எந்த காலமாக இருந்தாலும் எப்போவுமே வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறது தான் பெட்டராக இருக்கும் அது எங்களுக்கும் கௌரவமாக உங்களுக்கும் கௌரவமாக ஓகேவா என்னோட ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ நினைக்கிறேன். அது பெரிய பங்களாவோ இல்லை சின்ன குடிசையோ அது அவங்க கூட இருக்கிறதா ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அது எங்களுக்கு கௌரவமாக இருக்கும். நீங்கள் எப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்க வந்துட்டு என்னோட பேபி பாருங்கள் தூக்குங்க கொஞ்சங்க நான் உங்களுக்கு என்னோட கையால் என்னோட அப்பா அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் எல்லாமே பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு வீக்கெண்டான என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு வரதுக்கு உரிமை இருக்குது எல்லா ரைட்ஸோடு நான் வருவேன் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவேன் இதோடு இருந்துக்கலாமா இதை தாண்டி இங்கே நான் ஸ்டே பண்ண நல்லா இருக்காதுமா என்கிட்ட என்னோட ஹஸ்பண்ட்கிட்ட என்ன இருக்கோ அதுவே எனக்கு போதுமா அதில் நான் ஹாப்பியாக இருப்பேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்ல. இப்போ சின்னக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது பையன் இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கானே இதானே கரெக்டு. ஒரு நம்மக்கிட்ட நம்ம அப்பா அம்மா வீட்டில் எவ்வளோ வசதி இருக்குன்றதுலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை நம்மளோட ஹஸ்பண்ட் வீட்டில் என்ன இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும் இல்லை அந்த வசதியை கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அவ்வளோதான். அது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி மாற்றணும் அவ்வளோதான். அதை பற்றி அவர் நினைக்கும் போது இவ்வளோ வசதியாக இவ்வளோ ரிச்சாக பணத்திலே பணத்திலே வளர்ந்த ஒரு குழந்தை எவ்வளோ அழகாக ஒரு துண்டு குழந்தை மாதிரி சுற்றி இந்த பையன் எப்போ பார்த்தாலும் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ண பையன் இவ்வளோ மெச்சூரிட்டியாக இவ்வளோ அழகாக பேசும்போது அவங்க கவலைப்படவாக இருக்குது. இப்போ சின்ன வந்து ஹக் பண்ணிக்கிறாரு தங்கம் நீ இவ்வளோ மெச்சூரிட்டி ஆகிட்டா சொல்கிறாங்க. இதில் நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டதுமா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கட்டா அவங்க சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்போவும் நீ அங்கே ஓகேவா உனக்கு எங்களுக்கு எப்போ பார்க்கணும் தோணுதோ அப்போ நாங்கள் வரோம் வந்து உன்னை பார்த்துட்டு எனக்கு கிராண்ட் சனை பார்த்துட்டு கொஞ்சம் தான் வருவோம் சொல்கிறாங்க. ஓகேம்மா தேங்க்யூ நான் கிளம்பிட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜெக பார்க்குறாங்க அப்படியே நீ ஏன் கூட இருக்குன்னு நினைக்கா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு ஹோபி நம்ம எப்போதும் ஒன்றா இருக்க முடியாத சொல்கிறாங்க. இப்போ ஒரு புரியுது சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருங்க அது அங்கே தான் உங்களுக்கு ஹாப்பினா அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் நினைக்கிறேன். இவ்வளோ டேஸ் அவர் அங்கே தான் இருப்பாங்க நினச்சிருப்பாங்க எல்லா பிரச்சனை சரியானதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் நம்ம பட்டே உங்கள் காரில் போயிட்டுருக்காங்க. பேபி செட்டர் இருக்குது முன்னாடி தான் நம்ம ஜிம்மினும் நம்ம ஜட்டையும் உட்காந்துருக்க அப்புறம் பேபி செட்டர் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம்மில் ஹேண்ட் மேலே ஹேண்ட் வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க திரும்பி பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி பார்வையில் பார்க்குறாங்க. அவர் பார்க்குறாரு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணிலே வந்து மன்னிப்பு கேட்குறாரு தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஏன்ற மாதிரி ஒரு 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 பார்வை பார்க்குறாரு. எதுவுமே சொல்லாமல் அப்படியே மன்னிப்பு மட்டும் கேட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணுறாரு. இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. வீட்டுக்கு வந்து பேபி சிட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா பேபி தூக்கிட்டு ஃபஸ்ட்டு உள்ள வந்துடுறாங்க. ஏன்னா பேபி தூங்கிட்டு காரில் வரும்போதே அவங்க உள்ளே போக இப்போ நம்ம ஜிமின் தான் நெக்ஸ்ட் அப்படி டோருக்கு உள்ளே போகலான்னு போகிறதுக்கு முன்னாடியே அப்படி ஹேண்ட் பிடிச்சி வெளியே எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி பார்க்க அந்த டோருக்கு பக்கத்தில் சின்ன வால் இருக்குது அதில் பின் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க என்ன பண்ணுறீங்க அங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ தான் இல்லை நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் அத்தனை பேருக்கு முன்னாடி ஏன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசினேன், ஏன் அப்படி உன்னோட அப்பாவை எடுத்து பேசினேன் எனக்கு சொல்ல முடியுமா கேட்குறாங்க. ஏன்னா என்னுடைய விகானோட அப்பாவை மற்றவங்க இன்சல்ட் பண்ணுறத பார்க்க முடியாது. ஈவன் என்னோட பேரண்ட்ஸாக இருந்தால் கூட அவங்க ஹர்ட் ஆகுது, அவங்க இன்சல்ட் பண்ணுறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி என்னோட விகானோட அப்பா தலை குனிஞ்சு நிற்கிறதையும் அவர் கண்ணீரோட நிற்கிறதையும் மற்றவங்களை காயப்படுத்துறது என்னால் பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல டேக்கு கண்ணில் அப்படி டேஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ கூட அவருக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக பேச வரல. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவர் என்னுடைய விகானோட அப்பா சொல்கிறாங்க. விகானோட அப்பா மட்டும் தானே சொல்கிறாங்க. உன்னோட விகானோட அப்பாவுக்கு அப்பா உனக்கு அந்த பிடிக்குமா சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட விகானோட அப்பான்னு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்றைக்குமே என்னோட விகானோட அப்பா எனக்கு எந்த பெயின் கொடுத்தாலும் நான் ஒரு மேலே வச்சுருந்தா ட்ரூ லவ் தான், அது என்றைக்குமே மாறாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அவருக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அவருடைய எமோஷனலையும் அவரோட ஃபீலிங்ஸும் வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கு ஒரு இது மட்டும் தான் ஒரு வழி. இதை இப்படி தானே காட்ட முடியும் சொல்லிட்டு டே போய்ட்டு ஜிமின் எப்படி அட்டாச் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க அவர் புஷ் பண்ணவும் இல்லை பேக்கஸ் பண்ணல அப்படின்னு நினச்சி கரைப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. பாரு நீ என்ன பனிஷ்மெண்ட் எனக்கு கூட ஓகேவா, என்ன பனிஷ்மெண்ட் கூட தான் வாங்கிக்கலான்னு என்னை விட்டு மட்டும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் எங்கே போக மாட்டேன் யாரை விட்டும் ஓகேவா, எனக்கு என்னோட விகானுக்கு ஒரு அப்பா வேணும், அது என்னோட விகானோட ஓன் டாட் தான் வேணும், மற்றவங்க யாரும் தேவையில்லை, அவங்க தான் பார்த்துக்கணும், அவனுக்கு எல்லா லவ் கேரும் கிடைக்கணும், என்னோட விகானுக்காக என்ன பண்ணுவேன், என் பையன் ஹாப்பியாக இருக்கும், அவனுக்கு அப்பா லவ் வேணும் அம்மா லவ் வேணும் அதுக்காக நான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னோடய ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் என்னோடய பையன், என்னோடய ஒய்ஃபுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே தெரியும், அதனால் என்னோடய ஒய்ஃபுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பேன், அவங்க ஹாப்பியாக இருந்து அவங்க நான் மன்னிச்சா மட்டும்தான் நான் என் பையன் கூட ஹாப்பியாக விளையாடுவேன் ஹாப்பியாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல என்னோடய பையனுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு என்னோடய ஒய்ஃபுக்கு நான் லவ் கொடுப்பேன், அவங்க ஹாப்பியானதுக்கப்புறம் என் பையனுக்கு அவர் அப்பாவோட லவ் கொடுப்பேன் சொல்லிட்டு நம்ம டேஸ்ட்டாக ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இந்த லவ் இப்படி டேஸ்க்கு முன்னாடி சொல்லி கேட்குறாங்க. அந்த சுச்சுவேஷன் ஓகேவா, சுச்சுவேஷன் என்னை மாற்றிட்டு ஆனால் நான் என்றைக்கும் லவ்லேருந்து மாறினதே இல்லை. எப்போவுமே உன் மேலே நான் பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் உன்னோட ஐஸை பார்க்கும்போது அந்த நைட் டைமில் உனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எனக்கு அந்த அட்ராக்ஷன் ஏற்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் அதை நான் இப்போ என்கிட்ட எனக்கு மாறினதே இல்லை. எத்தனை பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன் லைஃப்பில், நான் யாருக்கிட்டையும் எனக்கு அப்படி அட்ராக்ஷன் ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததும் இல்லை, நான் யார்கிட்ட அப்படி ஃபீல் பண்ணதும் இல்லை. என்னோட லைஃப்பில் எப்போவுமே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு, ஒருத்தவங்க டச் பண்ணியிருக்கேன், ஒருத்தவங்க ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது நீ மட்டும்தான். என்னோடய லவ் ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் எல்லா ஃபீலிங்ஸும் உனக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இது எனக்கு தெரியும், உனக்கு இந்த காய் தான் இந்த பெயின்லேருந்து வெளில வரதுக்கு டைம் எடுக்க சொல்லிட்டு ஆனால் நான் வெயிட் பண்ணுவேன் ஓகேவா, உனக்கு உன்னையும் சரி என் பையனும் சரி என் கண்ணுக்குள்ள வச்சு நான் பார்த்துப்பேன், என்னால் பார்த்துக்க முடியும், என்னோட ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம்னி எதுவுமே சொல்ல டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே அகைன் கிஸ் பண்ணுறாரு. ஜிம்னி பேக் கிஸ் பண்ணுறாங்க. டே அப்படியே ஜிம் லிஃப்ட் பண்ணிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு இப்போது டே தான் அப்படி ஜிம் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. ஜிம்மும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே டேவோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இவருடைய 2 இயர்ஸ் மிஸ் பண்ண அந்த லைஃப்பை ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்னி இது ஒரு வார்த்தை கூட சொல்ல. இப்போ டே தான் லவ் யூடா சொல்கிறாங்க. ஜிம்மின் லவ் யூ கூட சொல்ல அமைதியாக இருக்காங்க. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அகைன்னு சொல்ல ஜிம்மின் அமைதியாக தான் இருக்காரு. சரி ஓகே ஒன் டே நீ சொல்லுவ உன்னோட பெயின்லாம் போனதுக்கப்புறம் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மின் அவ்வளோ அழகாக ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. ஜிம்மினும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறாங்க ஜிம்மின் கியூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் வந்துட்டு அழகாக வந்துட்டு குக் பண்ணிட்டு இருக்காரு. பேபி சிஸ்டர் பார்த்தா அவங்க பேபி கூட வச்சு ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அழகாக நம்ம ஜிம் குக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இந்த பேபி தூக்குறாங்க. பேபி சிஸ்டர் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. சார் பேபி சிஸ்டர் போயிட்டாங்க. இப்போ டே தான் பேபி தூக்கிட்டு அம்மா எழுப்பலாமா சொல்கிறாங்க. டாடா அப்படி சொல்லிட்டு தண்டா சொல்கிறாங்க. டாடா அப்படி கூப்பிடுது. டேக்கோ அவ்வளோ ஆசை பேபியோட லிப்ல போய் கிஸ் பண்ணுறாரு. அழகாக இருக்கும் அந்த பேபி அப்படியே டிட்டோ நம்ம அதே மாதிரி இருக்கும். நீ என்ன மாதிரி இருக்கா, ஆனால் என்னோடய கேரக்டர் மட்டும் என்ன மாதிரி வேணாம் ஓகே உன்னோட அம்மா மாதிரி இரு. ஏன்னா அவங்க தான் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப ஸ்வீட் கைண்டு லவ்னா என்னென்னு உன்னோட அம்மாட்ட தான் கற்றுக்கணும். ஸோ அதனால் நீ உன்னோட அம்மா மாதிரி இருக்கியா தயவு செஞ்சு சொல்கிறாங்க. நீ எல்லாத்தையுமே உன்னோட அம்மா தான் பெஸ்ட்டு ஓகேவா, டேலண்டடாக இருக்கட்டும், விட்டு கொடுத்ததாக இருக்கட்டும், லவ்வில் இருக்கட்டும், மெச்சூரிட்டியாக இருக்கட்டும், ஒருத்தவங்க கூட கைண்டு ஹார்ட்டாக பேசுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக உன்னோட அம்மா என்னோட ஸ்ட்ராங் ஓகேவா. நான் ஜஸ்ட்டு பார்க்கறது வெளில கோல்டாக இருக்கேன், ஆனால் இன்சைட் நான் நிறைய ஹார்ட்டாக இருக்கேன். ஆனால் உன்னோட அம்மா அப்படி கிடையாது. அவங்க எவ்வளோ ஹார்ட்டாலும் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. லைக் நீ உன்னோட அம்மா மாதிரி இருக்கணும் ஓகேவா எப்பவும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார். என்னோட அம்மா தான் உனக்கு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம டே தான் பேபி பார்த்துட்டு தான் பேசிட்டு இருக்காரு, சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ இதெல்லாம் நம்மளோட ஜிமின் தான் எதாச்சும் வந்துருப்பாரு பேபி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்க பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அவங்க டாடா மாதிரி அவங்க இருக்க வேணாம்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க டாடா ரொம்ப பேட் நிறைய தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க அம்மாவே அழ வச்சிருக்காங்க, அதனால் அவங்க டாடா மாதிரி அவங்க வேண்டாம்
அவங்க அம்மா மாதிரி வரட்டும், ஓகேவா? அவங்க அம்மா தான் ரொம்ப ஸ்வீட்டு, கைண்டு, எல்லாத்துலேயும் வந்து பெட்டராக இருக்காங்க. ஈவன் சேம் டைம் டேலண்ட் இருக்கும். அவங்கள மாதிரி நீ ஃபைட் பண்ணி கற்றுக்கணும், ஓகேவா? அப்போ தான் எல்லோரும் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். உன்னோட அம்மாவுக்கு தைரியம், அவ்வளோ தைரியம் இருந்ததுனால தான், அவ்வளோ கோவம்னால தான் என்னோட நெஞ்சிலே வந்துட்டு கத்தியெல்லாம் இருக்குனாங்க. அதே மாதிரி நீயும் இருக்கணும் சொல்கிறேன், ஓகேவா? லவ் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் அவங்க நம்மள வந்து முதுகில் குத்துறாங்கன்னா அவங்கள திருப்பி அட்டாக் பண்ணி ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பேபிட்டு இதெல்லாம் சொல்ல ஜிம் பார்க்குறாங்க, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது பார்க்குறாங்க, உண்மை தானே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு புரியுது, மனசில் கஷ்டம் இருக்கு இல்லையா? அவங்க லைஃப் நடந்ததெல்லாம் நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு, பாஸ்ட்டை கொஞ்சம் மறக்க ட்ரை பண்ணி ரெண்டு பேருக்கும் நல்லா சொல்கிறாங்க. இப்போது டேவும் என் பாஸ்ட்டில் பெரிய கஷ்டம் எதுவுமே இல்லை, நான் மற்றவங்கள கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு, அது உனக்கு அப்படி சொல்லிட்டு சொல்ல. இப்போ ஜிமினும் எதுவுமே சொல்லாமல் அப்படி கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு பேபியும் டேவையும் சேம் டைமில் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பாரு, எனக்கு இவருக்கு என்ன கொடுத்துருக்க என்ன கொடுக்குறேன்ற எனக்கு ஒரு விஷயமே இல்லை, அதை எடுத்து என்னோட போகட்டும், ஆனால் பேபிக்கு ஒரு நல்ல அப்பா வரும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, என்னோடய ஒய்ஃபுக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன், என்னோடய பேபிக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பேன், ஓகேவா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே பண்ணுவேன் சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை பார்த்துப்பேன், நீங்கள் எதுக்கும் கஷ்டப்பட நான் விட மாட்டேன் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு வாட்டி ஏர்ஸ் வந்தது, ஏன்னா அவர் அந்தளவுக்கு டேவை லவ் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிம்முக்கு ஒரு வாட்டி ஏர்ஸ் வந்து அப்படியே போயிட்டு வாஷ்ரூம் அப்படியே குளிச்சிட்டு இருக்காரு. அப்படி வந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கு. கடவுளே, நான் வந்துட்டு ஜஸ்ட் டிவோர்ஸ் அவர் நார்மலாக அப்ளை பண்ணது, மற்றபடி என்னோட விஹானுக்கு ஒரு அப்பா வேணும், விஹானுக்கு அவரோட அப்பா வேணும், எனக்கு ஹஸ்பண்ட் வேணும். எல்லாருமே அவங்க லைஃப்பில் தப்பு பண்ண தானே செய்வாங்க, அப்படி தானே அவரும் அந்த தப்பு மன்னிக்கிறது தானே வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. அவங்க அந்த பர்சனுக்கு நம்ம மேலே லவ்வே இல்லாமல் இருந்தால் அவங்க கூட நம்ம சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது அர்த்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்க நம்ம மேலே லவ் வச்சுருக்காங்க, நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க, நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோங்களா, அதுதானே கரெக்டாக சொல்லிட்டு ஜிமினும் அப்படி டேஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பேபி நினச்சாங்க தான் பேபி கூட அவ்வளோ ப்ளே பண்ணுறாரு. மேபி மற்றவங்க எல்லாரும் கூட இருந்ததை விட்டவும் நம்ம டேக்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு ரியல் டேட் இல்லையா, அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி டேவோட சிக்ஸை பைட் பண்ணுறதும் அப்படி ப்ளே பண்ணுறதும் அவ்வளோ இருக்குது. இதெல்லாம் பார்க்குற பேபிஸ் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எத்தனை பேர் தூக்கினாலும் அவங்க ரியல் டேடாக அதுவும் பேபி டேடாக தெரியுது. அவரோட ஃபேஸ் அப்படியே இருக்குது, அவரோட ஹேர் பேபி ஹேர் ஒரே மாதிரி இருக்குது, லைட்டாக ஒரு காலி ஹேர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. மேபி எப்படி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கு, அவ்வளோ பேபி தூக்கி அழகாக கொஞ்சிட்டு இருக்காரு, அப்படியே அழகாக விளையாட்டுருக்காரு. இப்போது நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கலாம். ஆஃப்டர் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான்டா இன்றைக்கி ஜிமின் அண்ட் டேக்கான ஹியரிங், ஓகேவா? இப்போ 2 பேரும் கோர்ட்டு கிளம்பிட்டுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஜிமினை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஏன்டா என்ன மக்கம் போகலாம் சொல்கிறாங்க, கேரிங்காக தானே இருக்கா, நல்லா தான் பார்த்துக்கிறேன், அப்புறம் என்ன சொல்லி கேட்குறாங்க. லவ்யும் சொல்ல மாட்டேன், மற்றபடி வேறு எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் என் கூட ஹாப்பியாகவும் இருக்கிறேன், என்னென்னு எடுத்துக்கிட்டோம் சொல்லும்ப கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமைதியிருக்காங்க. விஹான் குட்டி அப்படி சொல்லிட்டாங்க. அம்மா அப்படி கூப்பிடுது, ஏன்னா பேபிக்கு வந்துட்டு இப்போ அந்த 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ அந்த பேபி க்யூட்டாக எப்படின்னா ஒரு 1 இயருக்கு மேலே தாண்டிடுச்சு. போய் பார்க்குது, மம்மா அப்படி கூப்பிடுது. மம்மா தான் சொல்கிறாங்க, உனக்கு உன் டேட்டா வேணுமா சொல்லி கேட்குறாங்க. டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம டேவோட ஸ்டார்டிங் பிடிக்குது, ஜிம்மோட ஸ்டார்டிங் பிடிச்சிட்ருக்கு. நீ நினைக்கிறல உன் டேடா மம்மா வேணும்னு சொல்லிட்டு, அப்போ உன் டேடா மம்மா உனக்காக எப்போ சேர்ந்துருக்கு போகிறோம் சரியா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்புறம் எதுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் டேக்கெலாம் அங்கே போகணும்னு சொல்கிறாங்க, ஏன்னா அப்ளை பண்ணியிருக்கோம்ல சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஃபைனலாக கோர்ட்டுக்கு போய் வராங்க. இப்போ ஜட்ஜ் மேடம் பார்க்குறாங்க. 2 பேரும் அமைதியாக நின்றுருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் கோர்ட்டில் ஏறினப்போ 2 பேர் தாமும் ஜிம்மிக்கு அப்பா சண்டை போட்டுருப்பாங்க இல்லையா. இப்போ பார்க்குறாங்க. இப்போ சொல்லுங்கள் கிம் ஜிமின், என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படி கேட்குறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு வேணாவா, அந்த நீங்கள் சொன்னீங்களே பொறுக்கி பவர்ட் வேணாம் சொன்னீங்களே, இப்போ என்ன சொல்கிறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஹீஸ் மை ஹஸ்பண்ட், ஹீஸ் அ நைஸ் பர்சன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜட்ஜ் பார்க்குறாங்க. அப்படியா சொல்லி கேட்குறாங்க. 6 மந்த்லேயே அதை கேட்குறாங்க. இல்லை எப்போவுமே சொல்கிறாங்க. அவங்க டியூட்டி தான் பண்ணாங்க, என்ன மிஸ் பண்ணிக்கிட்டு பண்ணாங்க, அது எல்லாமே எங்களுக்கு சொல்ல சரியாக சொல்கிறாங்க. இப்போது அவங்க கிளாப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எப்போவுமே ஒரு கப்பல் கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களை பிரித்து விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க லைஃப்பில் எந்த தப்பு அவங்க பண்ணுறாங்க, எது அவங்க லைஃப்பில் மிஸ் ஆகுது, அதை சரி பண்ணி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க வாழ வைக்க பார்க்கணும். ஈஸியாக ஒரு பிரிஞ்சிடலாம், சேர்றது ரொம்ப கஷ்டம், ஓகேவா? சேர்ந்து வாழறது அந்த உலகத்தில் பெரிய விஷயம். 2 பேருக்குள்ள உள்ள குறை நிறைகளை அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழுற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதான் ரியல் லைஃப், ஓகேவா? அந்த லைஃப்பை புரிஞ்சிக்காதவங்க தான் டக்குன்னு பிரிஞ்சு போயிட்டு தனித்தனியாக கஷ்டப்படுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க சேர்ந்து வாழ்ந்து அந்த லைஃப்பில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் பீட் பண்ணி அவங்க லைஃப்பை கடைசி காலத்தில் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாங்க, ஓகேவா? நீ பெஸ்ட் கப்பல் இந்த வேர்ல்டு அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே அளவு கடந்து காதல் என்ன சொல்லிக்கிறது ஈகோ திறக்குது அப்படி தான் சொல்கிறாங்க. அதனை சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. நான் என்னோட ஒய்ஃப் தான் அந்த வேர்ல்டு அதிகமாக லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜட்ஜை பார்த்து சொல்ல ஜட்ஜுக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறேன்னு கேட்குறாங்க. எனக்கும் எந்த இடத்துல ஈகோவே இல்லை, நான் என்னோட பேபியோட அப்பாவும் ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் அப்படி சொல்கிறாரு. இதுவும் பார்க்க கியூட்டாக இருக்குது, ஓ இதுவும் நல்லா இருக்கே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக சரி நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக வாழணும்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் எல்லாருக்கும் அவங்க முன்னாடி ப்ளஸ் பண்ணுறாங்க. உங்களோட அந்த விவகாரத்தை நாங்கள் ரத்து பண்ணுறோம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை இது பண்ணி முடிச்சு விட்டுறாங்க. நீங்கள் எப்போ ஹாப்பியாக ஒரு பெஸ்ட்டு கப்பலாக வாழணும் அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ மேம் சொல்கிறாங்க. இது எங்களோட டியூட்டி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் 2 பேரும்
அப்புறம் கோர்ட் விட்டு வெளில வராங்க. இவங்க வெளில வரும்போது அக்கா ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரையும். ஃபைனலாக சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாங்க கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணிக்க சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாங்க எங்கேயும் பிரியல, நாங்கள் ஒன்றா தான் இருக்க சொல்லிட்டு எப்போ ஒன்றா தான் இருப்போம் சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த 6 மந்த்ஸ் சொல்கிறாங்க. அந்த 6 மந்த்தில் நல்லா பார்த்துக்கிட்டே எவ்ரிடே எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறேன். எதுலேயும் எங்களை கஷ்டப்பட விடலை. என்னோட பாஸ்ட் லைஃப்பில் அந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் மறக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கேன். எவ்ரிடே எங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். எங்களை வீக்கெண்ட் ஆனால் எங்களுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறேன். எங்களுக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக, எனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கேன். என் பேபிக்கு நல்ல அப்பாவாக இருக்கேன். ஓகேவா, லவ் யூ டே எப்படி சொல்கிறாங்க. ஜிமின் டாட்டே ஒரு வாசல் டைட்டே ஹாக் பண்ணிக்கிறாங்க. இதை பிக்சர் எல்லாரும் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஒரு கப்பல் வந்து பிரிய போகிறாங்கன்னா அது ரொம்ப ட்ரெண்டிங்காக நியூஸில் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. அதே மாதிரி ஒரு கப்பல் சேர்றாங்கனாலும் அந்த அந்த பாசிட்டிவான விஷயமும் வெளில வரணும் இல்லை. அப்போ தான் மற்றவங்க அதை பார்க்கும்போது அவங்க லைஃப்லையும் சில இப்படி அவங்க பண்ணுற தப்பாக சேஞ்ச் பண்ணிப்பாங்க இல்லையா. ஓகே, அந்த மாதிரி இப்போ அதையும் வந்து நியூஸில் எடுத்து போட்டு விட்றாங்க பேப்பர்லாம். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பி. இதை பார்க்கும்போது ஃபைனலாக என் பையன் சந்தோஷமாக ஒரு பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு நம்ஜின்னு பார்க்குறாங்க. நம்ஜின் இப்போ ஹாப்பின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க, பாரு நம்ஜின் அப்படி பார்த்தா நீ கூட தப்பு பண்ண. ஓகேவா, நீ கூட ஒரு தப்பு பண்ணி என் பையனை 5 வருஷத்துக்கு அப்புறம் என் பசங்களை வந்து என்கிட்ட பிரிச்சு போகணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் என் பசங்களுக்கு அம்மா வேணும்னு சொல்லிட்டு தான் என் கூட நீ இருக்கணும்னு நினச்சேன். என்னை பிடிச்சதுனால தான் நம்ம ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தோம். அதனால தான் நம்ம லைஃப் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கேன் என் லைஃப் தான் கஷ்டப்பட்டுருவோம். ஓகேவா, டேவும் ஒரு லைஃப்பில் தப்பு பண்ணாங்க தான். ஆனால் அந்த தப்பை சேர்த்துக்கிட்டு அவங்க ஒய்ஃபையும் அவங்க பேபியும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஓகேவா, அவரை நம்ம சனியில் அதை யாரும் மாற்ற முடியாது. ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஹாப்பியாக இருக்குது. என் பையன் சந்தோஷமாக தான் அது போது சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம நம்ம ஜிமினும் நம்ம டேவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னவும் ஜங்குக்கு வராங்க வீட்டுக்கு. வாங்க சொல்கிறாங்க. எப்படி இருக்கா டே அப்படி கேட்குறாங்க. நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்க சொல்கிறாங்க. அதான் உங்கள் நியூஸ் தானே ட்ரெண்டிங்காக இருக்குது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ரொம்ப லவ்லி கப்பல் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோட்டோலாம் பேப்பரில் வருது சொல்கிறாங்க. இப்போ அவர் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. ஆமாம், என்னோட லவ்லி ஒய்ஃப் பக்கத்தில் இருந்தாலும் என்னோட லவ்லி கப்பலில் நாங்கள் இருக்கோம் சொல்ல அவர் சொல்கிறாரு. இப்போ என்ன ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு என்ன மூசல் கேட்குறாங்க. ஜிமின் தான் என்னக்கிட்ட வராங்க. ஜிமின் தேங்க்யூ ஜிமின் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது இல்லை, நீ தானே சொன்னேன். நீ வந்து ஜங்க் வந்துட்டு லவ் வந்து சொல்கிறதுக்கு தயக்கப்படுவான். அவன் வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டான். நீ தான் பேசணும் என்னமோ உன்னோட லைஃப்க்காக சொல்லிட்டு நீ அன்றைக்கி சொன்னால சொல்கிறாங்க. உன்னோட டின்னர் பார்ட்டிலே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இது நம்ம ஜிமின் சொல்லியிருப்பாரா என்னக்கிட்ட என்ன வந்து ஜிமின் ஜங்க பார்த்துட்டு இருப்பாரா. அப்போ வந்து இப்போ சொல்லி பாருங்க, பாரு என்போம் உனக்கு பிடிச்சிருக்கா நீ போய் மனசு விட்டு சொல்லு. கண்டிப்பாக ஜங்க கூட பிடிக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டான். இந்த ஜென்மத்தில் உனக்கு மேரேஜ் ஆக ரொம்ப கஷ்டம். நீயும் ஓப்பனாக போய் கேட்டுல சொல்லிட்டு ஓகேவா. ஆனால் லவ்வில் ஈகோவே வரக்கூடாது. உங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் லவ் இருக்குது. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்ல சொல்கிறாங்க. நீ தான் மேரேஜை ஸ்டாப் பண்ண சொல்ல அவர் கேட்கும்போது ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நீ தான் ஒரு டைம் பேசணும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா வளர்ந்த பையன். அதனால் அவன் எந்த இடத்துல இன்செக்யூர் ஃபீல் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு கஷ்டமானது இல்லை, நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் எனக்கு ஜங்குக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் இருப்பேன். ஒரு பெஸ்ட் லவ் ஒய்ஃபாக நான் இருப்பேன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் இருப்பேன் சொல்லிட்டு சீக்கிரமே டைம் பண்ணாமல் ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் வந்து கொஞ்சமாக 2 பேரும் அப்படியே மூவ் பண்ண எப்படிலாம் லைஃப் கொஞ்சம் லவ்னு சொல்லாமல் கொஞ்சம் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஒன் டே வந்துட்டு லவ் சொல்லிடுறாங்க. லவ் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இப்போ இன்விடேஷன் அடிச்சிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வேறு யாரும் நீங்கள் தான் வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அங்கே பாரு யாரும் இல்லையா. அப்போ நான் யாரை சொல்லி ஜிம்னு கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அப்போ நான் யாரும் உனக்கு சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லலை. ஏன்னா அப்பா அம்மா சொல்கிறாங்க. பாரு உங்களுக்கு எல்லாமே நாங்கள் இருக்கோம். எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, நம்ஜன் சுகா இருக்கார், எல்லாருமே இருக்காங்க, ஜெகோப் இருக்காங்க. இவ்வளோ பேருக்கு உங்களுக்கு யாரும் சொல்லலாமா தப்பு. ஓகேவா, உன்னோட மேரேஜ் கிராண்டாக நடக்கும் சொல்லுங்கள் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ என்னோட ஜங்கோட மேரேஜ் ரொம்ப கிராண்டாக நடக்குது. ஜிமின் டே அப்புறம் பேபி 3 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக கிளாப் பண்ணி அவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ டா சொல்கிறாங்க. லவ் யூ டூ டே சொல்கிறாங்க. அங்கே பாரு உங்கள் ஹாப்பியாக இருக்கும் எப்போ சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து ப்ளஸ் பண்ணிட்டு அவங்க லைஃப் அழகாக மூவ் ஆன் ஆகுது. இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம். நம்ம ஜிமின் சோஃபாவில் அப்படி டைடாக சாஞ்சு உட்காந்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சுடாமா சொல்கிறாங்க. வாமிட்டாக வந்துட்டு கேட்டு சொல்கிறாங்க. இல்லைடாம்மா இப்போ 4 மந்த் ஆகுது அப்படி தானே இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் போனால் வாமிட்டன்ட்டு டாக்டர் சொன்னாங்க சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி இப்போ இப்படி தான் சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்டு ஜிமின் சொல்ல டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வரலையா அப்படியே வந்து கொஞ்சம் டேப் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் தான் ஃபுல் ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவங்களுக்கும் தனி ஒரு வீடு அழகாக இருக்குது. எல்லாமே ஃபேமிலியில் ரொம்ப அழகாக செட்டில் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு காரு வீடு சொல்லிட்டு தனியாக செட்டில் ஆகிருக்காங்க. இப்போ நம்ம அந்த பேபி பார்க்குறது விகான் பார்க்குறான். டாடா அப்படி சொல்கிறாங்க. என்னடா மா சொல்கிறாங்க. டாடா மாமாக்கு இது ஜூஸ் சொல்கிறாங்க. என்னதுக்கா மாட்டா மாமாக்கு ஜூஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறது யார் போட்டுக்கிட்டா சொல்கிறாங்க. அதுவும் அங்கிள் சொல்கிறாங்க. பேபி சிஸ்டர் இருக்காங்களே அவங்க ஃபேமிலியில் ஒரு பர்சனை மாறிட்டாங்க. அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்க அந்த ஜூஸை போட்டு கொடுத்துருப்பாங்க. பேபி தான் வருது. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப விகான் குட்டி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. பார்க்குறாங்க விகான் டே பார்க்குறாங்க. அவனுக்கு அவ்வளோ பாசமாக அம்மா மேலே சொல்கிறாங்க. மம்மா ஆண்டு குட்டி பாப்பா சொல்கிறாங்க. குட்டி பாப்பா எங்கே இருக்குது சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாங்க. ஜெமினோட ஸ்டமக்கை பாயிண்ட் பண்ண ஜெமின் பேபி தூக்கி எப்படி டீப்பாக கிஸ் பண்ணலாம் இருக்குது. சீக்ஸில் வச்சு தங்கும் அப்படி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்களோட ஃபஸ்ட்டு பேபி நீ சொல்கிறாங்க. அம்மா பாப்பா இப்போ சொல்கிறாங்க. பாப்பா சீக்கிரம் வந்துடும்டா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் சீக்கிரம் வந்துடும் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு ஜூஸ் குடிமா சொல்லிட்டு அவர் ஃபீட் பண்ணி விடாரு. இப்போ ஜிம்னு குடிச்சிட்டு இருக்காங்க. போதும் டே சொல்லிட்டு கொஞ்சம் தான் சொல்லிட்டு அவ்வளோ லவ்லி யாருங்க பார்த்துக்கிறாங்க. இதை பார்க்குற 2 பர்சனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வேறு யாரும் இல்லை நம்ம ஜிம்னு ஜின்னு தான் பார்த்துருக்காங்க. ஜிம்மில் பார்த்துட்டு போல வந்திருப்பாங்க. அவர் டே இவ்வளோ அழகாக பார்த்துக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்னு பார்க்குறாங்க. இப்போலாம் நீ ரொம்ப சாஃப்டாக மாறிட்டே அப்படி சொல்கிறாங்க. அப்படியா அதுக்கு ரீசன் நீ தானம்மா சொல்கிறாங்க. நீ சாப்பிட்டா தான் நானும் சாப்பிட்டா தானே இருப்பேன் சொல்கிறாங்க. இன்னும் கூட உனக்காக என்னன்னாலும் பண்ணல இறங்கி அப்படி சொல்லிட்டே தான் அப்படி ஜிம்மில் கால் எடுத்து ஒரு படியில் வச்சிருக்காரு. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. போய் நான் சொல்லிட்டு அப்படி லைட்டாக பிடிச்சி விடாரு. லைட்டாக ஒரு கால் அழகாக பிடிச்சி விட போய் பக்கத்தில் உட்காந்து பார்த்து கிளாப் பண்ணுது.
இதை பார்க்குற ஜின்னுக்கு கண்ணு டியர்ஸ் வந்துச்சு, ஹாப்பி டியர்ஸ் வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. ஒரு லைஃப்பில் நம்ம கஷ்டப்படுறோம்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல ஹாப்பியாக இருப்போம், அதுக்கு தான் மீனிங்காக சொல்கிறாங்க. ஜிமின் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஃபஸ்ட்டு பேபி அப்போ இப்போ செகண்ட் பேபி அப்போ எல்லா ஹாப்பினஸுமே அவர் கிடச்சிருச்சே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாட்டே நம்ம காலை பிடிச்சிட்டு இருக்காரு, அவர் மடியில் எடுத்து வச்சுக்கிட்டு. இதை பார்க்குற நம்பிச்சிருக்கு அப்படி டியர்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறேன், என்ன சனிலாவை பார்த்து சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க, உனக்கு சனிலா பெஸ்ட் தான் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க. இதோட இந்த ஃபேமிலியை ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிடலாம், ஓகேவா? அந்த பேபி இதோட பிறந்துடும், அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தெரியல, எனக்கு இந்த எஃப்எஃப் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட் பிரதர், ஒரு பெஸ்ட் அப்பா அம்மா, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சு. அவங்க எல்லாமே வந்து ஸ்டோரியில் பெஸ்ட்டாக தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? இந்த ஸ்டோரி என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி நான் சொல்லுவேன், ஓகேவா? எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன், ஓகேவா? பிடிக்கலன்னு பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பை, டேக் கேர் எவ்ரிவன்.